நியமிக்கமையிலான உலமாக்களுக்கு இப்போ பயான் பிரதேசம் ஒன்றும் இல்லை. ஒரு சிக்கல் காட்டி ஒன்று கூட்டியிருக்கிறோம். எல்லாருமே தயம் பண்ணுறார்கள், பிரதேசம் செய்கிறார்கள். உலமாக்களுக்கு மத்தியில் தாவத்தில் உழைப்படல்ல எங்களை இணைஞ்சிருக்கக்கூடிய பாக்கியத்தை இருந்துக்கலாம். உலமாக்களுக்கு மத்தியிலிருந்து புறக்கி எடுக்கப்பட்ட ஒரு திட்டம். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த ரெண்டு அடிப்படையான நியமத்து தான் இல்முன் நுபுவத், அதை இடைஞ்சு ஜுஹ்து நுபுவத். இல்முன் நுபுவத் பரவலாக மக்களுக்கு கிடைக்குது. அதை இணைஞ்ச அதோடைய மறுபக்கம் தான் ஜுஹ்து நுபுவத். ஒரு பேப்பர்ல ரெண்டு பக்கம் இருக்கிறாங்க. ஒரு பக்க பேப்பர் இருக்குது, காசுல ரெண்டு பக்கம் காசா இருக்கிறீங்க. ஒரு பக்கம் எம்டின்னா அது காசுன்னு சொல்ல மாட்டோம், அது கோழின்னு சொல்லுவோம், பெருமதி இல்லைன்னு சொல்லுவோம். இல்லை அறுவாசி பெருமதி கேட்டா 5000 ரூபா காசும் இருக்குது. இங்கே அடுத்த பக்கம் சும்மா எம்டியா இருக்குது. அப்போ அது 2500 ரூபாயா இல்லையே, ஒன்றுமே இல்லை. சைபர் ஒரு பக்கத்தை மறுபக்கம் உண்மைப்படுத்தும், அல்லது பயன்படுத்தும். சோடியா உள்ளது அது சோடியா இருக்கணும். ரெண்டு காலம் நடந்தா தான் நடக்கிறேன்னு சொல்றது. ஒரு காலம் நடந்தா அது நடந்தா நொன்புன்னு சொல்றது. ஒரு காலம் நடக்கலாமா மனுஷன்? நடக்கலாது. இல்லை அப்படிதான் நடக்கலாம்டா சொல்ல நொன்றான்னு சொல்லுவோம். நொண்டி நடக்கல, அது சோடியா உள்ளது. ரெண்டு பேரும் ஒரு கந்தா வயல செஞ்சாவுக்கு வேற ஒரு பேர் ரெண்டு வரும். அப்படி சோடிதான் இல்முன் நுபுவத் ஜுஹ்து நுபுவத், ரெண்டு பேரும் செய்யணும். அதை ஒன்றை விட்டுட்டு ஒன்று பேத்துண்டா அது ஒரு அறகுறை தான். அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாத்து இல்முன் நுபுவத்துடைய சோடியாகிய ஜுஹ்து நுபுவத்தோட அல்லாஹ் எங்களை இணைச்சிருக்கிறான். அல்லாஹ் இணைச்சது ரெண்டையும் அதோட எங்களை எல்லாம் இணைச்சிருக்கிறான். அல்லாஹ் இணைச்சது யாரும் பிரிக்க இயலாது. இல்முன் நுபுவத்திலிருந்து ஜுஹ்து நுபுவத்தை பிரிக்க இயலாது. பிரிச்சா அந்த இல்மு அறகுறை இல்மா பேசுறோம். அந்த இல்மெரிக்கும் அதில் யதார்த்த பறி பேசுறோம். அது மனுஷன் நினைச்சது இல்லை, நபியும் நினைச்சல், அல்லாஹ் இணைச்சு கொடுத்தது. அதனால அது சோடி இணைஞ்சுதான் இருக்குன்னு கடைசி வர காரியம். அந்த இணைப்புல எல்லாம் எங்களை இணைச்சிருக்கிறான். அதை நாங்கள் ஒரு பாக்கியமாக உணரணும். அதை அடிமனதில் பதியணும். வேண பாக்கியத்தால் எனக்கு தந்திருக்கிறாங்க. மர்கஸ்ல அசடு பின்னால அந்த உலமாக்கள் முதாக்கரம் நடந்துருக்கு. அதனால் உட்காந்துக்கிற எல்லாம் இளம் உலமாக்கள் வருஷம் வந்துக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் சில்லா முடிச்சுட்டு வந்திருந்தார். அவர் மூத்தூர் ஆலிம், வைசாலி. அவர் பல சேவைகள் செஞ்சு கொண்டிருக்கார். நிறைய புக்ஸ்கள் வெளியிட்டு வர அதில் பேச்சாளர் இருந்தான். முதாக்கரை செய்த முதாக்கா செஞ்சு முடிஞ்சு திருப்பி அவர் சும்மா பேசினார். அது பார்த்து சொன்னா நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள், எங்களுக்கெல்லாம் அது கிடைக்கல. நாங்கள் ஓதுற காலமும் தபிலிக்கு தெரியாது, முடிஞ்ச தபிலிக்கு தெரியாது. இப்போதான் தெரிஞ்சிச்சு, முதலாட்சியிலா போயிட்டு வந்துக்கிறேன். கடந்த காலங்கள் இது கிடைக்கலையே என்ற ஒரு ஆழமான கவலை உள்ளத்தில் இருக்குது. சரி இப்பயாவது கிடைச்சிருச்சு, நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள், இதில் பாக்கியமா விளையும் கொள்ளுங்க என்று ஆழ்ந்த கவலையோட அவர் இந்த இடத்துல பேசினாங்க. அதனால இந்த இல்முன் நுபுவத் ஜுஹ்து நுபுவத்ன்றது இது பகரம் காண முடியாத பாக்கியங்கள். யாருக்கு அந்த இல்மு தான் கிடைக்கல, நீங்க மாசால ஓதி புராண ஹதீஸ் தஃப்ஸீர் படிக்கல, பரவாயில்லைன்னு சொல்லி என்ன இருக்கு அதுக்கு பகரமா கொடுக்கறதுக்கு ஏதாவது சொல்லலாமா? அவங்கள அரசாங்கம் ஜப் கிடைக்கல, பரவாயில்ல கடன் எடுத்துரும். இல்லை உங்களுக்கு கடன் லொஸ்ட்டு பரவாயில்ல வெளிநாட்டு போய் ஜப் செய்கிறோம், அப்படி ஏதாவது செய்யலாம். சொந்த வீடு இல்லை பரவாயில்ல வாடகை வீடாவது கிடைச்சிருச்சு. அப்படியே ஒன்றில்லாட்டி என்னொன்று அதை பகரமாக்கி அவருடைய இழப்புடைய தாக்கத்தை இல்லாமக்கும். சரி இவர் மசாலா ஓதி ஆணிமாக இல்லை பரவாயில்லைன்னு சொல்லி அங்கே என்ன போட்டா சரியா வருவது. அப்படி அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாத ஒரு நியாமத்தாலன்னு தந்திக்கலாம். இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று.
இல்ல நீங்க தீண்ட உழைப்பு செய்யாதீங்க பரவாயில்ல, நீங்க வேற உழைப்பு செய்றீங்கானே சொல்லி அதை என்ன உழைப்புறீங்க அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் இழப்பே தவிர ஈடு செய்யறது ஒன்றுமே உலகத்துல கிடையாது. அதை கற்பனை பண்ணவே இயலாது. அதெல்லாம் நாங்க படிச்சிருக்கிறது பாடம் மட்டுமில்லை, நாங்க ஆலிமா பட்டம் பெற்று வழியா இருக்கிறோம், பட்டம் பெற்று வெளியாகிறோம், ஆரியா பட்டம் பெற்று வெளியாகிறோம். பட்டம் எப்படி கிடைக்கிறது? சில பாடங்கள் படித்தோம். 7 வருஷ சிலபஸ், 1 வருஷ சிலபஸ், 2 வருஷ சிலபஸ். பாடத்தை படிச்சு பட்டத்தை பெற்று வெளியாக வந்திருக்கிறோம். அப்படின்னா யூனிவர்சிட்டிலையும் ஒரு பாடம் படிச்சு பட்டம் பெற்றுதானே ஒரு BA, MA, கிராஜுவேட், PhD எல்லாம் வெளியாக்கிறாங்க. அப்படியா? இது பாடம் படித்தாங்க, பட்டம் பெற்றாங்க, வெளியானாங்க, திருப்பி அவங்க உலகத்தை பாவிக்கிறாங்க, உலகம் அவங்கள பாவிக்குது. அப்படித்தானே இது. அது இங்கிலீஷ்ல, இது அரபுல அப்படின்னு தான் சொல்ல போறோம். இல்ல நாங்க பாடம் படித்தோம், பிறகு படித்த பாடம் சரிதான் என்பதை பரீட்சை மூலம் உறுதிப்படுத்தினோம். அது உறுதிப்படுத்தினது உண்மைதான் என்பதை சர்டிபிகேட் கையில வச்சுக்கொண்டு காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தா இதுவும் துன்யாவுடைய லைனும் சமனா பேசும். பாடம் படிக்கதான், ஆனா பாடம் படிக்கிறதுனால பாக்கியசாலி இல்லை. முழு பாடத்தையும் படிச்சிட்டோம், பெற்றோடைய முழு பாடத்தையும் படிச்சிட்டோம், ஹதீஸுடைய முழு பாடத்தையும் படிச்சிட்டோம். பாடம் படிச்சு பாக்கியசாலி ஆக இயலாது. பாக்கியம் என்ன தெரியுமா? இதுல பாடம் சுமக்கணும். இந்த பாடம் எல்லாம் நல்லா படிக்கிறது. இன்னா சனூக்கை அலைக கவுலன் சகையிலா. அதாவது பாடம் படிப்பிக்கிறேன்னு சொல்லல, அல்லா சொன்னா பாரம் சுமத்துகிறோம். கவுலன் சகையிலா, இது ஒரு பாரமான பேச்சைத்தான் உங்களுக்கு இறக்கிறோம். பாரம் இருக்கு. ஒரு பாடத்தை மட்டும் படிச்சு முடிக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் இருப்பாருண்டா, பாரம் சுமக்காமலுக்கு அவரு பாக்கியத்தை இழந்த ஒரு அளப்பிட்டுவார். நுபுவத்துக்குள்ள பாக்கியம் ஒன்று இருக்குது. அந்த பாக்கியம் இந்த பாடத்துக்குலாம் இருக்குது, பாடத்துக்குள்ள இல்லை. முஸ்லிம் ஜமாத் போனாங்க ஜெர்மனிக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால. தான் எங்களோட மாத்தாவுடைய ஒரு ஜெல்சாவில் பேசி காட்டினார். ஜெர்மனில பன்ஸ் யூனிவர்சிட்டிக்கு போனா அங்க ஒரு லைப்ரரி, அது பிரமாண்டமான லைப்ரரி. அதில் தனி ஒரு செக்ஷன் இருக்குது, இஸ்லாமிக் செக்ஷன். அங்க போனா அவர் அந்த பொறுப்பாவில் விளங்கப்படுத்துறார், தப்சீர் அது விளங்கப்படுத்துறார். அதுல ஃபதாயில் ஆமாலும் இருக்காங்க, அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அவர் கேட்டா நீங்க எவ்வளவு தப்சீரை பத்தி எவ்வளவு வேகமாக எல்லா விமர்சிக்க பேர் என்ன கேட்டா ஜோன்ஸ் என்று சொன்னாராம். முஸ்லீம் இல்லைன்னா இல்லை, ரோமன் கத்தோலிக்கன்னு சொன்னாங்க. 18 வருஷமாக இந்த லைப்ரரியில தப்சீர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவர் 18 வருஷம் குர்ஆனுடைய தப்சீர் அந்த ஜெர்மன்ல நடத்துறார். பாக்கியசாலியா? இல்ல, அவர் பாக்கியசாலி இல்ல. அவர் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஆள் தான். ஏன்னா பாடம் தான் நடத்துறாரு, பாடம் சுமக்கல, அதனால பாக்கியசாலியாக செய்யலாம். பாடத்தினால பாக்கியம் இல்லை, அவரு பாடம் தான் பாக்கியம். பாடம் சுமக்கணும். ஹிஜாரா அலைஹா மலாய்க்கத்தும் ஐலாலும் சிதாத். நபி ஸல்லல்லாஹு நாங்க போதுனா பாடத்தை தான் சொல்லிக் கொடுப்போம், பாரம் சுமத்த இயலாது. ஏன்னா நாங்களே பாரம் சுமக்கல, அதனால எங்களை பாரத்தை சுமத்த இயலாது. எங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்களும் பாடம் தான் படிச்சுட்டு போவாங்க, பாரம் சுமக்கிறதுக்கு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா நாங்களே பாரம் விளங்காம தான் பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். நபிகளா சொல்லுவாங்க பாரம் தான் சுமத்தினாங்க, வெறும் பாடம் இல்லை. அதனால சபையில கேட்டார், யார் சொல்லலாம் இந்த ஹிஜாரா எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த முழு உலகத்துறை மலைகளை ஒண்டி சேர்த்தாக ஒரு ஹிஜாரான்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னால் வாங்கி விழுந்துட்டார். பூஜகன்னா சொல்லி ஹிஜாரன்னு ஓதுனா மயங்கணுமா? நாம் எத்தனை ஆயிரம் ஓதிட்டோம், யாருக்கு மயக்கம் வந்துச்சு, யாருக்கு கவலை வந்துச்சு, யாருக்கு யோசனை வந்துச்சு? யோசனை வராது. என்னொரு பாடம் தான் அது, பாடம் இல்லை, அது பாரம். அதனால வாங்கி விழுந்துட்டாங்க. கீழே மயக்கம் நினைச்சு கையை வச்சாங்க, உயிர் ஊசலாடி கொண்டு. யா ஃபத்தாஹ் குல் லா இலாஹ இல்லல்லாஹ்,
சொன்னார். ஒப்பிட்டு அபஷரவு பில்ஜன்னா சொத்தனன். அவர் சொன்னாங்க, உங்களுக்கு நரகத்துடைய பயம் உங்களுடைய சாஹிபுடைய ஈரலை வெடிக்க செய்து விட்டேன்னு சொன்னாங்க. படிச்சு வெடிக்காது, பாரம் தான் வெடிக்க வச்சு. பாரம் சுமந்தாரு, ஒரு ஆயத்துடைய பாரத்தை சுமந்தாரு. அந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு இந்த உடம்புல சக்தி இல்ல, அவர் ஈரல் வெடிக்க. இன்றைக்கு எங்களை விடுபட்டது இந்த பாரம் தான், பாடம் விடுபடல. வருஷ கடைசியில மதரசாவுடைய இந்த தாலிமாத் ஜமாத் உட்கார்ந்து ஃபிக்ர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வகுப்புலையும் எவ்வளவு பாடம் பாக்கியா இருக்குது, ஒரு மாசத்துக்குள்ள பாடம் எல்லாம் முடித்துக் கொள்ளணும். அப்ப அவசரம் பாடம் முடிப்பாங்க. அரையாண்டு முடிஞ்சு அரையாண்டுக்குரிய சிலபஸ் முடிஞ்சா எத்தனை அழகு பாக்கியா இருக்குது, நீங்க எவ்வளவு பாடம் நடத்தணும், உங்களுடைய லீவு கூட பாடத்தை என்ன செய்ய போறீங்க என்னெல்லாம் வச்சு பாடம் முடிச்சிருவாங்க. எங்க மதரசாவில் ஒரு மஷூரா கிடையாது. படித்த பாடத்துல அந்த மாணவர்கள் எவ்வளவு பாரம் சுமந்திருக்கிறாங்க என்று ஒரு அப்படி நோட்டே கிடையாது. அப்படி கேட்டா நாங்க உஸ்தாத் மாதிரி யோசிப்போம், அதை எங்களுக்கே பாரம் விளங்கலையே, பிள்ளைகிட்ட எப்படி பாரம் சொல்றது. சரி, அதை விட்டு போடு, பாடத்தையே நடத்தி முடிக்கிறோம். பாடம் நடத்தி 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 உலமாக்கள் பரவிட்டார்கள். பாடத்தை என்ன செய்யற நபுவத்துல் பாரம் 5 ஆயத்திறங்கி நபி பயப்படணுமா? எக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் கலக்கல் இன்சான பயந்து நடுங்கி ஜம்மிலூன் ஜம்மிலூன் ஏன் ஓடி வரணும்? அது அந்த 5 ஆயத்துகளுடைய பிஸ்மி ரப்பிக்கல் லதீ, ரப்புடைய பேர் என்ற பாதம் இருக்கிறதே, அதுதான் நடுக்கத்தை உண்டாகும். அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக இந்த வஹியுடைய பாரத்தை போட்டான். அந்த பாரம் சுமக்கையிலார் தான் நபி சொல்லாங்க நடுநடுங்கி கொண்டு ஓடி வந்தாங்க. பாரம் இந்த பாரமெல்லாம் கலட்டி ஒரு மூலையில வச்சு போட்டு ஒரு பாடத்தை மட்டும் சுமந்து போனா அது அந்த பாரம் இல்லாத இந்த பாடம் எங்களை மாற்றாது, எங்களால சமூகமும் மாறாது. பாரத்தை விட்டுட்டு பாடம் படித்தவர் அவர் மதரசாவுல செஞ்ச வேலை என்னன்னா ஏமாந்த வேலை, இது வெளியாகி போய் செய்யற வேலை, ஏமாத்துற வேலை. பாரம் வராமலுக்கு உள்ள மனிதர் அவர் 7 வருஷமும் மதரசாவுல செஞ்ச வேலை போஸ் என்னண்டா ஏமாந்தது. ஏமாந்த ஒரு மனுஷன் என்ன செய்வார்? ஏமாத்துவார். ஒரு சமூகத்தில் ஏமாத்துற வேலை செய்வார். இந்த ஏமாற்றத்திலிருந்து நாங்க உலமாக்கள் எப்படி கரை செய்யறது? அதுக்கு இந்த கலந்து வேற இந்த பாரத்தை சுமத்தணும். அதுக்குத்தான் இந்த உழைப்பு எங்களுக்கு தரப்பட்டது. அல்லாஹ் என்ன பாக்கியசாலி ஆக்கியிருக்கிறார். இந்த பாடத்துக்குரிய பாரத்தை சுமக்கிற பாதையில அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறார். இந்த பாரம் சுமந்த மனிதர் நிம்மதியா இருக்க மாட்டார். நிம்மதி பரிபயிற்றும். எப்படி நபி சொல்ல மனைவியை பார்த்து சொன்னா ராகத்த பாதல்யவும், இது ராகத்தான வாழ்க்கை இல்லை. ஏன்னா பாரம் ஒன்று சுமந்து பாரத்துல எங்க ராகத்? ஒரு பாரம் சுமந்து போற ஏதாவது பேசலாம் அவரோட. மார்க்கெட்டு போற மூடியை சுமந்து ஒரு ஆள் வாரா, அவர்கிட்ட கேட்கலாமா நீங்க எப்ப விட்ட போற, எப்ப நாளைக்கு வீட்டையும் வெயில் இருக்கு வரீங்களா, பேசலாமா? பேசுவோமா? இல்ல அவர் விடுவோம் போய் இறக்கி வச்சு அதை பறக்கடிந்து இறக்கி பாரம் இறக்கின பிறகு பேசுவோம். அவரை பயன்படுத்த இயலாது. அவர் அந்த பாரத்துடைய சொல்லதான் போய் கொண்டிருப்பார். அவரை பயன்படுத்த இயலாது. அவருடைய கவனத்தை திருப்ப இயலாது. ஏன் பாரம் சுமந்துட்டார், பாரத்தை இறக்கிட்டா அது பிறகு யாரும் பயன்பட எந்த பக்கம் கவனத்தை திருப்பலாம். முஸ்லிம்கள்ல உள்ளத்திலிருந்த ஈமானுடைய பாரம் இல்முடைய பாரம் கலண்டது பின்னால உலகம் பாவிக்குது, பாத்தில் பாவிக்குது. வேண்டிய பக்கம் இஷாரா செஞ்சா வராங்க, இங்கால கூப்பிட்டு அங்கால போறாங்க, அங்கால கூப்பிட்டு அங்கால போறாங்க. பாத்திலுடைய அந்த கை பொம்மைகளாக ஆகிட்டாங்க. ஏன் பாரம் முடிச்சு சுமக்கள், அதனால வேண்டிய பக்கங்களை பயன்படுத்தலாம். பாரம் சுமந்து பாருங்க பார்த்து எல்லாம் ஒதுங்கி வழி கொடுக்கும். ஈரானை பிடிச்சு வந்த நேரத்தில் சஹாபாக்கள் சைனாவுக்கு தூதுக்குள் அனுப்புனாங்க, எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி. சைனாவுடைய மன்னன் தூதுக்குள் விட்ட முழு விவரத்தை அப்படியே கேட்கிறான். கேட்டு கடைசியில கடிதம் எழுதுறான். அந்த நீண்ட கடிதத்துல இடையில் ஒரு வரிதான்,
இவர்கள் மறைமுகமான ஒரு ஆத்மீக தொடர்பு உள்ளாக்கள். போற வழியில ஒரு மலை இருந்தாலும் வெடித்து இடம் கொடுத்து மலையில் cross பண்ணாரு. மலையும் வெடித்து இடம் கொடுக்கும் இந்த வார்த்தைகள் போகட்டும். இந்த பேத்திற்கு அவர்களுக்கு நான் இருக்கிற சைனாவுடைய இடம் தெரியும்டா என்னையும் தள்ளிட்டு போட்டு இந்த இடத்த எடுத்துக்கொள்வார்கள். அதனால் முட்டாதே மோதாதே விட்டு கொடு. ஒரு காலம் வரும், அந்த காலம் வர காட்டியும் கொஞ்சம் அமைதியா இருக்கும். என்ன காலம்? முஸ்லிம்கள் தங்களுடைய ஷரியத்துல ஹலால் ஹராத்துடைய தமீஸில் நாம் எப்ப போவாங்களோ அன்றைக்கு இந்த 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 சக்தி பறிவைத்திரும். அன்றைக்கு நாங்க கை வைப்போம். அதுவரையும் கை வைக்க வேணாங்க. சொல்லுங்க, கரண்ட் ஆஃப் பண்ண காட்டியும் கை வைக்க வேணாங்க. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண காட்டியும் கை வைக்க வேணாங்க. ஆஃப் பண்ணி ஆச்சு பேசுவோம். இப்ப கை வைங்க. இப்ப வேண்டிய மாதிரி செய்யலாம். முஸ்லீம்களை இப்ப இந்த பாரம் கலண்டிச்சு ஆஃப் ஆகிட்டாங்க. இப்ப வேண்டியாக்கள் கை வைக்கலாம், வேண்டியில கை வச்சலாம், சரியத்திலே கை வைக்கலாம், முஸ்லீம்களுடைய எல்லாத்திலையும் கை வைக்கலாம். அதனால எப்ப இந்த பாரத்தை சுமந்துட்டு நாங்க போவோமோ அப்ப எங்களுக்கு வழி கிடைக்கும். உலகம் எங்களை பாவிக்காது, பாத்தியலங்களை பாவிக்காது, திசை திருப்ப மாட்டாங்க. அந்த பாரத சுமந்த மனிதர் ஒரு ஆலிம் எப்படி இருப்பார்? ரைமில் வச்சு மௌலானா ரம்ஜான் சாப் அங்கே ஆய்வு கொடுத்தே இருக்கிற மனுஷன். முனிக்கெல்லாம் முடிகிற நாள் கடைசி நாள் நிஜமாத்த ஒரு 19 பேர் மட்டும் போனேன். அவர் பெரிய சந்தோஷம். நீண்ட காலம் பாகிஸ்தானுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு அந்த வருஷம் தொடங்கிருச்சு. கடைசி நேரம் காலையிலிருந்து அவர் ஒரு 5-6 மணி நேரம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். இன்றாஜா உலகம் போட இல்லை, அதே பேசிக்கொண்டு இருந்தார். நாங்கள் ஒரு 5-6 பேரு கூட அவன் இஜாஸ்ரமத்துல்லாவுடைய விஷயம் வந்துச்சு. அதை பத்தி பேசிக்கொண்டிருந்தார். சொன்னா இஜாஸ்ரமத்துல அவங்களுக்கு அவ்வளவு நபி ராமத்துல அவங்க எழுதுறாங்க, நான் வரலாற்றுல ஃபிக்ரு நபி இந்த விஷயத்த நபியுடைய கவலை, நபியுடைய ஃபிக்ருந்தா என்ன விஷயத்த என்னால யூகிக்கலாம். அது எப்படி இருக்கு? நபியுடைய கவலைண்டா எப்படி இருக்கு? அதை யோசிச்சு படல்ல நபின்னா நபியுடைய கவலை தானே நாங்க சிம்பிளா சொல்லுவோம். அது இல்ல, நபியுடைய பேச்சு மாறுது, வாழ்க்கை மாறுது, அவருடைய இரவு பகல் மாறுது. பாருங்க, ஆயிஷாவுக்காங்க தலைவலி தலையை பத்தி கொண்டு வாராசா தலையை நோவுது என்ற கத்தக்கில நபிசுல்லா என்ன செஞ்சாங்க? ஜெய்திரனையை பூசிண்டாங்க. அப்படி ஊதிடுவேன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் சொல்லித்தான் இருந்துச்சு, அது ஒன்றும் செய்யல. என்ன சொன்னாங்க? ஆயிஷா, அப்படித்தான் தலைவலி கூடி உங்களுக்கு மோஸ்ட் வந்தா நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறேன், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்னு சொன்னாங்க. நாம அப்படி பேசுவோமா? ஏன் அப்படி பேசினது? ஏன் எங்கேயோ பேசலாம். ஏன்னா நபியில பார்வை விழுகிறது ஆகந்தான். இந்த உலகத்தை சமாளிச்சு இதுக்குள்ள வாழ்க்கையை ஓட்டுவோம்னு இங்க உள்ள பார்வை அங்க. அதனால எங்க 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 தொட்டாலும் அங்கதான் போய் முடியும். எங்களுக்கு ஆகிறத தொட்டாலும் இங்க இங்க என்னன்னு பாக்குறோம் தானே. இந்த பார்வை அங்க விழாத்தினால ஆகிறதுல விஷயம் அங்க வச்சாலும் அப்ப இங்க என்னன்னு யோசிக்கிறோம். அப்ப எங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? அப்ப எங்களுக்கு தொழில் என்ன கிடைக்கும்? பேச்சாகிரமம் அங்கதான் விழுகுது. அங்க பேச்சு துணியா அங்கதான் விழுகுது. இங்க தலைவலி நவீன பேச்சு அங்க மறுமை. இதென்ன இதான் சிக்கிறோம். இதெல்லாம் பார்த்து அவ்வளவு சொன்னா இது என்ன என்று எனக்கு நிதானிக்கலாம். போயிட்டு எப்ப இல்லாசமத்தோட சுடுபர் இல்லாசமத்தோட உட்கார்றது, பேசுறது, சஃபர் இது எனக்கு கிடைச்சதோ அன்றைக்குத்தான் என்ன பட்டுச்சா இதுதான் சாமான். இந்த அருகில் இதுதான் சாமான், இதுதான் நபியுடைய அந்த சரத்துக்கு அப்படி கிடைச்சிருக்கும். அதனால நபியில பேசலாம் அப்படி, நபியில போக்கலாம் அப்படி. நபியோட பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமான பேச்சு. நாமெல்லாம் பேச மாட்டோம். அவன் இல்லாசம் எப்படி பேசுறாரு? ஏன் பேசுறாரு? யார் பேச வச்சது? என்ன ஜாதி பேச்சு? என்ன ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்ச பேசாது என்ன? இது ஒன்றும் படிச்சதில்லை,
இது ஃபிக்ர் நபி, நபியுடைய ஃபிக்ர் ஆள் அப்படி மாற்றி போடுவாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் ஒரு கோடீஸ்வர குடும்பத்தில் ஒரு வாலிப பொம்பளைக்கு ஒரு நோய் உண்டு. வைத்தியம் செஞ்சு 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 அப்படியே நம்பிக்கை இழந்துட்டாங்க. என்ன நோய்னா உடம்புல உடுப்புப்பட்ட நெருப்பு படுற மாதிரி. பொம்பளை பிள்ளைக்கு, வாலிப பொம்பளை பிள்ளைக்கு எப்படி இருக்கிறது, உடம்புல உடுப்பு படையலாது, பட்டா அது நெருப்பு படுற மாதிரி இருக்கிறது. அந்த போல உடுப்பு கொடுக்க இயலாது. எரியத்துல எப்படி மனுஷன் விட்டு கொண்டிருக்கிறது, எரிய அப்படியே நோய். எல்லா வைத்தியம் செஞ்சு முடிச்சு. ஆளும் சொன்னாரு, தர்காவுல நிசாமுதீன் அவுலியா வாழம் கபூலாக இடம், அதனால அங்க போய் அவுலியாக்கு ஒரு நேர்ந்து அது பண்ணி அப்படி செஞ்சுட்டு வருவோம். சரி, ஏதாவது செய்யறதானே, எல்லா லைனும் முடிஞ்சு, எல்லா வைத்தியம் முடிஞ்சு, எல்லா ஸ்பெஷலிஸ்டும் பார்த்து முடிஞ்சு, இனி விட்டு போட்டு நம்பிக்கையில இருந்து சோர்ந்து போயிருக்கிறாங்க. சரி, இப்படி சொல்றாங்க, சரி ஏதாவது பார்ப்போம் போனாங்க. அங்க தர்காவை போய் அங்க உள்ள கடன்களை செஞ்சு பார்த்துட்டா ஒன்றும் வித்தியாசம் காண்ற மாதிரி இல்லை. சரி, முடிஞ்சு போவோமே என்று அப்படியே பல்லக்கிளைய தீப்பிள்ளைய வச்சு பல்லக்கிற திரைகளை போட்டு அப்படியே தூக்கிட்டு வரக்கில் டெல்லி மர்கஸ் குறிப்பிடுது. அதுக்குள்ளான போகணும். அவ கூடி வந்து சொன்னார், இங்க டில்லி ஹசல் செய்கிறாரு, துவாவுக்குரிய மனுஷன் அவரு, அவர்கிட்ட துவா என்ன ஹசல் எல்லாம் பெரிய பெரிய அவளியாக்கெல்லாம் பார்த்தாச்சு, நிசாமுதீன் அவளியாவோட பெரிய அவளியாவா இவ்வளவு போகும். இனி அந்த பிள்ளையோட கால தான் இருந்தா அப்படியே மோட்டார் போட இனி ஏழாண்டாவன் அவன் அப்படியே சோர்ந்து வைத்தான். அவன் அவங்களோட சக்தியெல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை இனி உடல்ல. இவர் அப்படி பிடிச்சி நிப்பாட்டினார். சரி, கடைசி இந்த காலடியில இருந்தாரு, சும்மா இறங்கி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம், அவ்வளவுதான். சரி சரி போமேன்னு சொல்லி அப்படி இறங்குனாங்க. 4-5 பேர் சேர்ந்து பிள்ளைய பிடிச்சி புடைய பிடி சுத்தி கையை பிடிச்சி காலை பிடிச்சி தடுமாறி பிள்ளை பதறது, அங்கே அடிக்குது இங்கே அடிக்குது, அப்படியே கொண்டு போனாங்க. ஒரு ஆள் ஓடி போய் அந்த வித்தியாசம் உதவி செஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு அப்படியே போற. திரும்பி பார்த்தா வீடு ஆரவாரமா இருக்குது. ஒரு வேலை சுற்றி கிட்டி எதிர கொண்டு வராங்க. சோமிலியாகும் அப்படி யோசிச்சுட்டு அப்படி போகல. ஒரு அவடி பேசினாலும் போலனா பிள்ளைக்கு சோமில்ல பயங்கரமான இது இந்த துவா செய்யுங்க, அல்லா சோத்தை கொடுக்கட்டும் அப்படி சொன்னா உங்களை அப்படியே போற போக்குறே கையை அப்படியே விழுந்து போயிட்டாரு. இந்த பிள்ளை அவளோட நிப்பாட்டின உடனே சத்தம் போட்டிக்கு வந்து என்ன உடுப்பத்தாங்கன்னு சொல்லி எங்க என்ன உடுப்புன்னு சொன்ன உடனே அப்படியே விட்டாங்க. என்ன உடுப்படுத்த போட்டிக்கு எல்லாம் தானாக மூடிக்கொண்டுச்சு ஓடி போய் இருக்கிறது. இப்ப அந்த பிள்ளைக்கு அந்த பதட்டம் அது எல்லாம் நீங்கி இப்ப நிதானத்துக்கு வந்துருக்குங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். அதுல இப்ப எத்தனையோ வருஷக்கணக்கில் திரிஞ்ச அலைச்சல் இது இந்த ஒரு வினாடியில முடிஞ்ச விஷயம். ஓடி போறா சொன்னாரு, மௌலானா நீங்க துவா செஞ்சீங்க, உடனடியா பிள்ளைக்கு சுகம் கிடைக்கிட்டு மாஷாஅல்லாஹ் பிரச்சனை முடிஞ்சிட்டு அப்படின்னு திருப்பியா எதிர்பார்ப்போட பெரிய சந்தோஷத்தை போய் சொன்னார். இதை உடனே சொன்ன பேசுறாங்க. என்ன பேசினா தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லல. சொன்னா உலகத்துல அல்லாவுடைய அதாப் இறங்குறதுக்கு நான் காரணமாயிட்டேனேன்னு சொன்னாங்க. சம்பந்தம் இல்லை அந்த கதை கேட்டு. சுகமில்லாத ஒரு பிள்ளை எவ்வளவு பயங்கரமான சுகைனம், வைத்தியத்துல அப்படி நிராசையாகி போய் இனி சாகட்டும் பிள்ளைன்னு விட்டு போன ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை கிடைச்சிட்டு, அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கிடைச்சிட்டு, இந்த குடும்பத்துக்கு நிம்மதி கிடைச்சிட்டு, இதுக்கு ஒரு துவா காரணம். இதை சொல்ற நேரத்துல அல்லாஹ் செய்யலான்னு அப்படியா சொன்னேன். இல்லை, அவ சொன்னா வந்து உலகத்தில் அல்லாவுடைய அதாபுரங்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேனேன்னு சொன்னாங்க. அவருக்கும் விளங்கல, நமக்கு என்ன விளங்குதா? என்ன பேச்சு விளங்கப்படுத்துறாங்க. அந்த பிள்ளை நோயாளி, முக்கல்லஃப் இல்லை, கண்ட்ரோல் இல்லையே, நம்ம கண்ட்ரோல் இல்லை. அதனால முழு உடம்பும் தெரிஞ்சாலும் ஒரு பாவமும் இல்லை. ஏன்னா அது அந்த பிள்ளை இதுக்கு அப்பாற்பட்டது. இப்ப நோய் நீங்கிச்சு. இப்ப அவங்க தக்லீஃப் வந்து ஒரு முடி வெளியில வந்தாலும் அல்லாவுடைய அதாப் இறங்கும், அல்ல கோப்பார்வை இறங்கும். ஹவுதுல ஒரு பொங்கல்ல ஒரு கோப்பை தண்ணியை ஊத்துனா முழு ஹவுதும் தண்ணி பரவணும். அவடத்த தண்ணி அப்படியே ஒளிந்து போறல, தண்ணியை ஊத்துனா அது முழு ஹவுதுக்கும் பரவல. ஆனா விளங்காது. உலகத்துல எங்கேயாவது மூலையில் ஒரு பாவம் நடந்தா அதோடைய அந்த முசீபத் முழு உலகத்தை அடிச்சு கொண்டிருக்கும். அவ இந்த பிள்ளோட ஒரு முடி இப்ப வெளியில தெரிஞ்சா அதனால அல்ல கோவப்பார்வை முழு உலகத்திலையுமே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினே, நான் தானே காரணம் சொன்னான். நான் தானே காரணம். நான் அதுதான் பேசலாம்.
இதே அப்படி பேசுறாங்க, இது ஏதாவது படிச்சா வித்தியாசமா ஏதாவது விசேஷமா படிச்சா பேசுறாங்க. இதுல எது பேர் தான் ஃபிக்ருன் நபின்னு சொல்றது. நபியுடைய ஃபிக்ர் ஆழமாத்தி போட்டு பேச்சு வித்தியாசமா தான் இருக்கும், விளங்குற கஷ்டமா இருக்கும். அது விளங்குறதுக்கு அவருக்கு ஒரு ஃபிக்ர் வேணும். அவருக்கு ஒரு ஃபிக்ர் இருந்தா தான் பேசுறது விளங்கும். இல்லாட்டி உளறலா தான் இருக்கும். என்ன பேச்சு அதுல என்ன இருக்குது, எங்க இருக்கு அவன் என்ன பேச்சு பேசுவாங்க. அப்ப ரம்ஜான் மௌலான்னு சொல்லுவாங்க, இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நபி ரஹ்மத்துல்லாஹி எழுதினது இப்படி. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சுருபத் கிடைச்சது பிறகுதான் ஃபிக்ர் நபி விளங்கினுச்சு. இரவு நேரங்கள்ல இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி தூங்க மாட்டாங்கல்ல, தூங்க இயலாதவங்களுக்கு. அதனால கிசிகா ராத் ரோத்தே கயே, கிசிகா ராத் சோத்தே கயே, இலாஹி ஹமாரா கேசே சபே ஹே, ரோத்தே கயே ஹே, சோத்தே கயே ஹே. சில மக்கள் இரவு அழுது கழிவுது, தூங்கி கழியுது. இந்த இரவு என்ன இரவு விளங்குது இல்லை, தூங்கியும் போது இல்லை, அழுதும் கழியுது இல்லை. பக்ரஹாஹன் ஜுனூன் மே கியா கியா குச்தோ கரே சமைச்சு போய் அதனால நான் சரி புலம்பிக் கொண்டிருக்கிறேன், பைத்தியாரம் புலம்புலாமே புலம்பிக் கொண்டு. அப்பதான் சில பார்வை மக்கள் இந்த பேச்சை கேட்டுட்டு புலம்பலை கேட்டு பைத்தியாரம் புலம்புனாங்க. ஆக்கள் பார்த்துட்டு அப்படி போவாங்க, அவங்க பார்த்துட்டு அப்படி போவாங்க. யாராவது கேட்பாங்களா அவங்களுக்கு என்னன்னு கேட்பாங்களா, இல்ல பைத்தியாரம் புலம்புறாங்க. மக்கள் அப்படிதான், நான் பேசுறேன் மக்கள் அப்படி பார்த்து போய்கொண்டே இருக்கிறாங்க. நான் பைத்தியான போல புலம்புறேன், என்ற பேச்சை விளங்குறது ஒரு ஆளாவது கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இரவில் முனாஜாத்தான் இல்ல, ஒரு ஆள் ஒன்றுதா ஒரு ஆள் தான் நான் என்ன பேசுறேன்னு விளங்குறதுக்கு. நான் பேசுறது மனுஷனுக்கு பைத்தியாரம் புலம்புறமாய் தான் இருக்குது. இதுதான் இரவெல்லாம் வித்தியாசமத்துடைய புலம்பல். அப்படி முன்னுக்கு நடந்து மனைவி கேட்பா, என்ன நீங்க தூங்குற இல்லையா, என்ன நடந்த உங்களுக்கு? அவ சொல்லுவா, என் உள்ளத்துக்குள்ள ஒன்று என்ன போட்டு தூங்க விடுவதில்லை, அது ஒன்ற உள்ளத்துக்குள்ள வந்தா நீங்க மெலிஞ்சிருவா, தூங்க மாட்டாங்க, தூங்க இயலாது கொண்டிருப்பாங்க. என்ன தெரியுமா, இதுதான் பாடத்தோட பாடம் வந்தது. அந்த பாடம் மட்டும் இல்ல, தஃசீர் ஹதீஸுடைய பாடம் மட்டும் இல்ல, பாரமும் கிடைச்சது. அதனால அவங்களுக்கு மயிரிக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஆரம்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாக்களுக்கு நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அமைதியா இருக்கு. இப்ப நீங்க பகிரங்க தாவத் கொடுக்க வேணாது. அபூதர் கஃபாரிக்கு என்ன சொன்னது, பகிரங்க தாவத் காலம் வரட்டும், கொஞ்சம் பிந்துவோம் சொன்னா. ஒருத்தர் மசூத் தான் என்ன சொன்னது, இப்ப நீங்க பகிரங்கமா சொல்லுவானே. இவங்க எல்லாம் என்ன அப்படி போய் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க பகிரங்கமா கொடுக்கான்னு சொன்னா அமைதியா அப்படி இருந்தாங்களா? இல்ல, ஏன் இருக்கல. அவங்களுக்கு நபி சொல்லுவாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு பாடத்தை சொல்லி கொடுக்கல, அவரை பாரத்தை சுமத்துறாங்க. பாரம் சுமந்தா சும்மா இருக்க மாட்டார். சும்மா இருங்கன்னு சொன்னாலும் சும்மா இருக்க மாட்டார். நீங்க தாவத் கொடுக்காம சும்மா இருங்கன்னு சொன்னது யாரு சொன்னா? அவங்க இவங்க சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அவங்களே சொன்னது. ரசூலுல்லாஹி சொன்னது தாவத் கொடுப்பானா? இப்ப கொண்டு போட்டுருவான் நிலைமை மோசம், நீங்க சும்மா இருங்க. சும்மா இருந்தாரா? சும்மா இருக்கல, அவர் சுமந்தது பாரம், அதனால சும்மா இருக்கே இயலாது. நபி சொன்னாலும் இயலாது. கொண்டு போட்டுவான். ஒரு கடைசியில கல்லறிஞ்சு கொல்லப்படுகிறார். ஆக்கள் சொன்னாங்க, பாத்தியா அநியாயமா கொல்லப்படுற? இல்ல, நபி சொன்னார் கொல்லப்படுவான், அவருடைய வாய் உண்மையானது, அதே மாதிரி கொல்லப்படுவார், உண்மை நபிதான் சொல்லி முத்தப்படாம. ஏன்னா பாரம் சுமந்தப்பட்டது. காதால அந்த பாரத்தை மட்டும் கேட்கல, அந்த பாரமும் கல்புல சுமந்தது. அதனால அதை அப்படியே அவங்கள அப்படியே திருப்பிட்டு வாழ்க்கை பாதை அப்படியே திருப்பி போட்டு பார்க்கிறோம். உழைப்புடைய இந்த பாரத்தை சுமந்தாக்கள் அவங்களுடைய போக்கே அப்படி மாறி போகுது. அவங்களால சமூகம் மாறும், சமூகம் அப்படியே மாறும். ஒரு ஜமாத் வந்துக்கிறாங்க, அதுல ஒரு ஆள் அமித்ஷா சாதாரண காலத்து நான் பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி முஃப்தி அப்படின்னு இல்லை, அதனாலதான் முதல் நாள் ஒரு மஹல்லால வேலை செஞ்சேன். அந்த மஹல்லா ஒரு பலகீனமான மஹல்லா தான். சாதாரண முன்னா ஜமாதி சில டைம்ல போகும், முக்கமெல்லாம் போகும், சில முக்கம் எல்லாம் போகும். 3 நாளில் என்ன காக்கு சார் இருந்தா 17 பேர்கிட்ட பெரிய பக்தர் அட்வான்ஸ் வாங்கி எடுத்துட்டார். முதல் 3 நாள் ஜமாத் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகி போகுது. இப்பதான் வேலை சூடு பிடிக்கும். ஆனா முதல் 3 நாளைக்கு 17 பேர்கிட்ட சில்லா முனிச்சில்லாக்கு அட்வான்ஸ் வாங்கி எடுத்துட்டாங்க. 2வது மஹல்லாவுக்கு போய் வெள்ளி சனியார் போகிற ஜமாத்தை நகர் ஜமாத்துல புதன்வியான வெளிக்கு கிளப்பிட்டாங்க. புதன்வியான வெளி ஜமாத் போற யாரும் போவாங்களா? லீவு விஷயம் அது இதெல்லாம் இருக்குது. அது ஜமாத்தை 25 பேர் ரெடியாக்கி வச்சா
அதில் கொஞ்சம் பேர் சொன்னாங்கிறது எங்களுடைய சொந்த மகள்ல இது ஜமாத் தத்தீப் வெளி சரிஞ்சாரு. அப்போ அதில் அருவாசி பேர் விட்டு அருவாசி பேர் புதஞ்சால வெளி ஜமாத் வெளியாக்கி வெளியூருக்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவர் தபிலீகுடைய அந்த பாரத்தை சுமந்ததுனால அவருக்கு இருக்கலாம் ஜமாத் வெளியாக்கித்தான் ஆகணும். இப்ப 3வது மஹல்லால வேலை செய்ய போன அந்த மஹல்லா ஜமாத் 13ஆம் வாரம் இவங்க நக்கல் ஜமாத் தேவை அவசரம் எல்லாரும் பிடிக்கணும். பெண்ணால் வருவது யாரும் முன்பின் ஆயிரும் ஆக்கள் அந்த வேலை இந்த வேண்டு போக மாட்டீங்க, எல்லாரும் 2ஆம் வாரம் ஆகுங்க. அடுத்து எல்லாம் 2ஆம் வாரம் ஆக்கி இந்த ஜமாத்தின் டை போகுது. நக்கத் ஜமாத் வெளியாக்கித்தான் ஆகணும் என்பது அவருடைய இது வெளியாகிக்கொண்டே போகும். இதுவரை எந்த ஜமாத்தும் அந்த வேலை செய்யல. ஒரு மகள ஒரு புலமுனாரு இவரை கூப்பிட்டு வச்சு, நீங்க என்ன புதுனமான வேலை செய்யற ஜமாத்து வெளி செஞ்சீங்க, புதவியாலும் வெளி ஜமாத் எங்க இருக்குது புத்தனம் போவானாண்டு அவர் குழம்பிட்டார். அவர் சில்லா முடிக்க வந்தால்தான். ஏன்னா அவரு வாழ்க்கையிலேயே புதவியாலும் வெளி ஜமாத்தை கண்டில்லை. அவருடைய வாழ்க்கையிலேயே சில்லா ஜமாத்து வந்து நக்கத்து முன்னாள் ஜமாத்து வெளியான செய்தி தெரியாது. ஏன்னா அந்த அளவு பாடம் சுமந்து ஜமாத்து வார இல்லை, கொஞ்சம் பாடத்தை படிச்சுட்டு தான் வாரது. அதனால சும்மா வேலைய ஒரு சும்மா மேலோட்டமா செஞ்சுட்டு போறது. இவர் பாடம் சுமந்து வந்தால் அதனால ஒவ்வொரு மகல்ல நக்கத் ஜமாத் வெளியாக்கித்தான் ஆகணும் என்ற இது வெளியாகிக்கொண்டே போறாங்க. அதனால அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த பாரத்தை சுமக்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஏன் சுமக்கிறேன் தெரியுமா? இந்த பாரம் தான் தக்குலத் மவாசீன் அந்த பாரத்தை வரும். இந்த பாடம் வராது. இந்த பாடத்தில் உள்ள பாரம் தான் தக்குலத் மவாசீன் அந்த சிக்கலாக வரும். அதுக்குதான் இங்க நாங்க இந்த பாரத்தை சுமக்கிறது. பாடம் வந்து உலகத்துக்கு காட்டலாம், பாடம் மறுமை காட்டலாம். மறுமையில பாடம் பார்க்கல. அதனால இந்த உழைப்பு எல்மடை சேர்ந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறது. பொதுமக்கள் சில்லா முடிச்சில்லா அஞ்சாமல் செய்யறதை விட உலமாக்கள் செய்யறது பெருமதி கூட. ஏனென்றால் எங்களுக்கு கஷ்டம். பொதுமக்கள் கடையை மூடி போட்டு வருவாங்க, நாங்க பள்ளியை மூடி போட்டு போகலாமா? பள்ளியை மூடி முடியா? பொதுமக்கள் அவரை கம்பெனியை மூடி போட்டு வரலாங்க, நான் மதரசா மூடிட்டு போகலாமா? இல்லையே. அவங்க துனியாவில இருந்து கலந்து வருவாங்க, நாங்க தீனுக்குள்ள இருந்து கலந்து போறோம். அதனால இது குர்பானியுடைய ஒரு உச்சக்கட்டை. அவங்க தீனுக்காக வேண்டிய துனியாவுக்கு குர்பானி செய்வாங்க, நாங்க தீனுக்காக வேண்டிய தீனுடைய என்ன சூபாவை குர்பானி செய்வோம். அதனால இந்த குர்பானி அலாதியா இருக்கும். பொதுமக்களுடைய குர்பானியை விட இது குர்பானி அலாதியானது. ஏன்னா இதுக்குள்ள என்ன ஏமாற்றம் வரும்? இதுவும் தப்லீக் தானே, இதுவும் தீன் தானே, திருப்பி அங்க போகணும், இதுவும் சரிதானே என்ற அப்படி ஒரு உணர்வு அதை உடைக்கிட்டு போறது. அதனால இந்த குர்பானி ஒரு அலாதியான குர்பானி. அது இந்த காலத்து ஆக்கள் பேசுறாங்க இல்ல, அது எந்த காலத்திலும் உள்ள விளக்கம் தான். மலையாளத்துல வந்து ஆரம்பத்திலேயே வந்து வேலையை தொடங்கிறதுக்கு முன்னால அவன் 2வது ஹஜ்ஜில தான் இந்த மாற்றம் ஏற்பட்டது. நீண்ட சம்பவம் அது நிறைய பேரை தெரிஞ்சிருக்கும். அது அங்கிருந்து நபிசல்லாவுடைய அந்த ரவுதா ஷரீஃப்ல 3 நாள் இத்திகாஃப் இருந்து அதுல பல விளக்கங்கள் அவனோட கஷ்பு மூலமாக கனவு மூலமாக சொல்லப்பட்ட சில அறிவுறுத்தல்கள் அதை எடுத்துக்கொண்டுதான் வந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் ரவுதா ஷரீஃபை திறந்து கொடுப்பது. எல்லாரும் போனதுக்கு கதவை திறந்து உள்ளுக்குள்ள ஓட்டும், யாரும் வாரத்துக்கு முன்னால கதவை திறந்து வெளியில் எடுத்தாங்க. அப்படி 3 நாள் செஞ்சாங்க. நபிசல்லாவுடைய கனவுடைய அறிவித்தலுக்கு அமைய பொறுப்பு தான் அப்படி செஞ்சு கொடுத்தாங்க. யாருக்கும் அப்படி செய்யல, இல்லாதவங்க மட்டும் அப்படி செஞ்சு கொடுத்தாங்க. இங்க வந்து நான் இப்படி வேலுவணி செய்ய போறேன் எனக்கு அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி முதல் அந்த உலமாக்கிட்ட அனுமதி எடுக்கணுமே, உலமாக்கள் விளங்கணுமே, இல்லாட்டி விளங்காட்டி பிரச்சனை ஆயிருமே. மக்கள் போய் உலமாக்கு தான் இந்த புதுச இன்னொரு ஆள் வந்து என்ன பயம் பண்றது என்னன்னு கேட்டா இமாம் சாப்சி அதை விடுங்க அது குழப்பம்னு சொன்னா மக்கள் போக மாட்டாங்க. அப்ப நாட்டுடைய மெயின் உலமாக்கள் இருந்தாங்க அந்த காலத்துல. முக்கியமா 3 பேர். ஒன்று அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி, ரஷீத் அஹ்மத் கங்கோயி ரஹ்மத்துல்லாஹி, அது ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி. இது எல்லா மக்களாலையும் பரவலாக கபூல் செய்யப்பட்ட ஆக்கள், உம்மத்துடைய கபூலியத்துடைய மைதானம் கிடைத்தாக்கள். அப்ப ரஷீத் அஹ்மத் கங்கோயி ரஹ்மத்துல்லாஹி பெரிய ஒரு ஆலிம் இல்ல. அந்த ரஷீத் அஹ்மத் கங்கோயில முஃப்தி கிஃபாயத்துல்லாஹ் கங்கோயி ரஹ்மத்துல்லாஹி பின்னால வந்தால் அப்ப இருந்த முஃப்தி கிஃபாயத்துல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி. அந்த காலத்து அபு ஹனீஃபான்னு சொல்லுவாங்க. முஃப்தி கிஃபாயத்துல்லாஹ் ஆட்ட போய் சொன்னா வாங்க தப்லீக் செய்வோம், இதுதான் வேலை.
சொன்னா நானும் தப்லீக் தான் செய்யறேன். என்ன தப்லீக்? மதரசா நடத்துறேன், நூற்றுக்கணக்கான உலமாக்கள் வெளியாகிறாங்க, தர்ஸ் செய்கிறேன், வாஸ் செய்கிறேன், பயான் ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்துபா செய்கிறேன். உலகம் இருக்க பெரிய வேலை எவ்வளவு. இது யாரும் நினைச்சாக்கள் செய்யலாமா? இப்படி சும்மா ஒரு ஆள் அப்படி தர்ஸ் செய்யுங்கன்னு சும்மா சொல்லலாமா? ஒரு ஆலிமா இருந்தாலும் சும்மா ஒரு ஆள் அப்படி செய்யலாமா? தர்ஸ் செய்யுங்க சும்மா ஒரு ஆள்கிட்ட சொல்லலாமா? நான் கிதாபு அருவாசி நீங்க மிக்க தழுதுன்னு கொடுக்கலாமா? நடக்குமா? அது கடையில் ஒரு ஆள் நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டியலுமா? அப்படியே அது அப்படியான வேலை செய்யலாம். அப்படி நீங்க செய்யுங்க, துவா செய்யுங்க என்று அப்படி போகல. தாயுடைய தாவத் அது தெளிவானது, அரபுர விளக்கத்தில் உள்ளது. அதுவா இடல்லாஹ் பசீரத்தில் தெளிவான விளக்கத்தோட அப்பதான் எத்தையும் உண்டாகும். தெளிவான விளக்கத்தோட தெளிவான விளக்கம் இல்லாட்டி வேலை உருவாகாது. உருவாகாட்டி விட்டு படி வைத்துருவாங்க. சொன்னாங்க நீங்க செய்யற தப்லீக் இல்ல, நீங்க மதரசா செய்றீங்க, தர்ஸ் செய்றீங்க, தஸ்லீம் செய்றீங்க, தாலீம் செய்றீங்க, ஃபத்வா செய்றீங்க, இது தப்லீக் இல்ல, அது தாலீம். நான் கூப்பிடுறது தப்லீக். நீங்க செய்து தாலீம், நான் கூப்பிடுறது தப்லீக். ரெண்டு வேற வேற சொல்லி போட்டு ரெண்டுடைய மக்கானத்தும் நுபுவத்துடைய ஆரம்ப காலத்துல எவ்வளோ தெரிந்ததுன்றது காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அவங்க தாருல் அர்க்கத்துக்குள்ள ஆரம்பிச்சு செஞ்ச வேலை தாலீம். தாருல் அர்க்கத்துக்கு வெளியில செஞ்ச வேலை தப்லீக். தாருல் அர்க்கத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்தாக்கள் யாரு? தேட்டத்தோட தேடி வந்தாக்கள், தேட்டத்தோட தேடி வராங்க, அவங்களுக்கு செஞ்சது தாலீம், தேடி வந்துக்கிறாங்க. தாருல் அர்க்கத்துக்கு வெளியில தேவையில்லைன்னு ஒதுங்கி இருக்கிறாங்க, அவங்கள தேடி போய் அவங்களுக்கு சொல்றது தப்லீக். மஸ்ஜித் நபவி உள்ளுக்குள்ள நடந்த தாலீம் தப்லீக் இல்ல. மஸ்ஜித் நபவி உள்ளுக்குள்ள நடந்தது தாலீம். யாராக்கள்? தேட்டத்தோட தேடி வந்தார்கள். அதுக்கு வெளியில நடந்தது தப்லீக். எங்களுக்கு வானாது, தேவையில்லை என்று உள்ள கூட்டம் அவங்கள தேடி போய் சொன்னாங்க. இந்த ரெண்டு கூட்டம் தாருல் அர்க்கத்துக்கு உள்ளுக்குள்ள, மஸ்ஜித் நபவிக்கு உள்ளுக்குள்ள நடக்கிற வேலை, மதரசா உள்ளுக்குள்ள, மஸ்ஜிதுக்கு உள்ளுக்குள்ள, மர்கஸ் உள்ளுக்குள்ள நடக்கிற வேலை இருக்குது. தேட்டத்தோட தேடி வந்தாக்களுக்கு செய்யற தீண்ட சிரமத்தில் இருக்குது. இது நுபுவத்துல உழைப்புல ஆரம்பத்திலேயே தொடங்கியாச்சு. இது ஆரம்ப வேலை தான். அது உம்மத்துல பாதுகாக்கப்படணும். கியாமத் வேலையில இந்த பகுதி பாதுகாக்கப்படணும். என்ன தாலீம், பயான், தர்சுகள், மதரசா, இது நுபுவத்துடைய ஆரம்பத்துல உள்ள வேலை தான். இதுவும் பாதுகாக்கப்படணும். சொன்னா இதுக்குள்ள நீங்க இயங்கக்கல உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, பாடத்துக்கு ஹசரத்து வருவாரான்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு இதுல ஹதியா கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், இல்ல ஹதியா கிடைக்கும், இக்ராம் கிடைக்கும். அவங்களோட செருப்ப பிள்ளைகள் தூக்குவாங்க, உடுப்ப கழுவி தருவாங்க. அதான் இதுக்குள்ள கிடைக்கும். அதான் சாஹிபு நாள், சாஹிபுல் விசாதா, சாஹிபு சிவாஸ். யாராவது உள்ளுக்குள்ள உள்ளார், உள்ளுக்குள்ள ஒரு ஆள், அதை செருப்பு தூக்குறதுக்கே ஒரு ஆள், அது மிஸ்வாக்க கொண்டு வந்து போறாரு, லோட்டால தண்ணி கொண்டு வந்து போறாரு. அது பாக்கியமா கருதிருந்தாங்க. ஏன்னா அது தாலீம். தாலீமுக்குள்ள அதெல்லாம் கிடைக்கும். தப்லீக்ல என்ன கிடைக்கும்? தப்லீக்ல செருப்ப தூக்கல, செருப்பால் அடிச்சான் அபூபக்கர் சித்திக் செருப்படி எங்க விழுந்தது? தாலீம்ல இல்ல, தப்லீக்ல. தாலீம்ல அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு பேர் வாங்குறார் சாஹிபு நால் என்று. தப்லீக்ல அபூபக்கர் சித்திக் ரெண்டு கண்ணமும் சிவக்கிற அளவுக்கு அடி விழுகுது, செருப்பால் அடி விழுகுது. அது தப்லீகுடைய மைதானம், இது தாலீமுடைய மைதானம். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை உயிரினும் மேலாக சஹாபாக்கள் வாழ்க்கையில யார சொல்றாரு? தாயும் தந்தையும் தங்கள் அர்ப்பணமாகட்டும். அதான வார்த்தை, அது தாலீமுடைய மைதானம். அங்க என்ன வார்த்தை யார் சொல்லுதா? இந்த தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும். ஒரு ஆடை உள்ளத்துல ஆக நேசம் என்ன உம்மா வாப்பா தானே, உம்மா வாப்பா தானே. ஒரு ஆக்களுக்கு பிறந்ததிலிருந்து கண்டாக்கள், பிறந்ததிலிருந்து வழிகாட்டாக்கள், அவர்களை விடவும் பெருமதியானது உங்களை நேசிக்கிறோம். அப்படி வந்தது இங்க. அங்கால தப்லீக் மைதானத்தை ஓஹோ நீங்க நபியா, உங்களுக்கு வேற கிடைக்கலையோ அல்லாவுக்கு அங்கால பேசுறான் தப்லீக் மைதானத்துல. அங்கேயே சந்திப்புல, இங்கே சந்திப்புல வருகிறது உம்மா வாப்பா உங்களுக்கு அர்ப்பணம். அது தாலீமுடைய மைதானத்துல அது கிடைக்குது. தப்லீக் மைதானத்தில் யாரை சந்திக்கிறோம்? ஓஹோ நீங்க தானே ஆள், உங்களை விட வேற கிடைக்கலையோ, அல்லாவுக்கு கிடைக்கலையோ நபி அனுப்புறதுக்கு, நீங்க நபியோ, அங்கால மைதானம் கிடைக்கும். நபி சொல்லுதா அவங்க
தன்னை வரவேற்கிற மைதானத்திலையும் முழுமையாக தன்னுடைய ஹக்கை நிறைவேற்றாங்க. தனக்கு வரவேற்பில்லை இழிவுபடுத்துகிற மைதானத்திலையும் தன்னுடைய ஹக்கை முழுமையாக நிறைவேற்றாங்க. நபியின் அனந்தரம் என்னென்றா, உலமாக்களை கண்ணியப்படுத்துகிற மைதானத்திலையும் இங்க வாங்க, எங்களை மதத்தாக்கு வாங்க, எங்களை பள்ளிக்கு வாங்க, இங்க தரிசி செய்ய, இங்க கொத்துபாவதுங்க என்று உலமாக்களை கண்ணியப்படுத்துகிற மைதானத்திலையும் உலமாக்கள் தங்களுடைய முழு ஹக்கையும் நிறைவேற்றணும். உலமாக்களை புறக்கணிக்கிற மைதானம், உங்களுக்கு என்ன விளங்க போதும் அப்படின்னு புறக்கணிக்கிற மைதானம், எங்களை கேவலப்படுத்துற மைதானம், அதுலேயும் தன்னை ஹக்கை முழுமையான ரெண்டையும் செய்யும். ஒன்றை மட்டும் செஞ்சிட்டோம்டா நுபுவத்துல உழைப்பை விளங்காத கூட்டத்தில் ஆகிடுவோம். இல்ல அது ஆரம்ப கால நபி அப்படித்தானே செய்யணும் அப்படி சொல்லுவா. ஆரம்ப காலத்தோட மோசமா தான் இந்த காலம் இருக்கிறாங்க. அது நபிய காலம் நபி அப்படித்தானே செய்யணும், நாங்க எப்படி செய்யணும்? அதே கொண்டுதான் கிடைச்சிருக்காரு. நபி சொல்லாம் தன்னை வரவேற்கின்ற உயிரிலும் மேலாக தன்னை மதிக்கிற மக்கள் மத்தியிலையும் நபிக்காவுடைய முழு சொத்தை இழக்க தயார், ரசூலோட வார்த்தைக்காவுடைய தன்னை அப்படி அர்ப்பணிக்க தயார். அந்த கூட்டத்திலேயும் தன்னை முழுமையாக முன்னோக்கினார்கள். இங்கால நபியை கேவலப்படுத்துற மைதானம், அதிலையும் தன்னை முழுமையா படித்தாங்க. நுபுவத்துல இந்த பாதையில உலமாக்களுடைய சரியான பங்களிப்பு சமூகத்துல எங்களோட கூட்டம் கண்ணியப்படுத்தும், எங்களோட கூட்டம் எங்களை மதிக்காம இருக்கும். மதிக்காத கூட்டத்தை புறக்கணிச்சு போட்டு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்களும் எங்களை மதிக்கிற கூட்டத்துல மட்டும் நாங்க மொழி நேரம் கொடுப்போம் என்றா அது நுபுவத்துல உழைவு விளங்காத கூட்டத்துல இருக்கணும். ஏன் நபி ஸல்லல்லாஹு ரெண்டு இடைக்கு போனாங்க. மதிக்கிற கூட்டத்திலையும் தன்னை முழுமையாக தன்னுடைய பங்களிப்பை செஞ்சாங்க, தன்னை மதிக்காம இழிவுபடுத்துற கூட்டத்துக்கு மத்தியிலையும் தன்னை முழுமையாக இழிவுபடுத்துற கொள்ள வந்த கூட்டம் அங்க அப்படி செஞ்சு என்ன நடந்தது? இங்க செஞ்சு இவர்கள் முன்னேறினார்கள், உயிருக்கு மேலாக நபியை நேசித்தார்கள். இந்த அமானியத்தை அப்படியே நபிக்கிட்ட இருந்து நபிக்கு பகரமாக பள்ளி அண்ணி இது எந்த வேலை நீங்க செய்ய, நபிக்கு பகரமாக எங்கள் ஆக்களை இவங்க மாறினாங்க. இங்க முயற்சிங்கனால அங்க நடந்தது இந்த இழிவுபடுத்துற கூட்டம், நபியை கேவலப்படுத்துற கூட்டம். அந்த மைதானத்துல தன்னை முழுமையா அங்கேயும் ஒப்படைக்க என்ன நடந்தது? அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, கொல்ல வந்தவர் தன் அப்படியே முழுமையாக மாற்றி நபியை கொண்டு தலையை கொண்டு போகணும் என்று வந்த மக்கள் சொன்னாங்க, இனி தலைதான் வரும், முகமதுல தலைதான் வரும், நவதுபில்லாமின்னா தலைதான் தலை வரும் ஏன்டா போறது உமர், அதனால தலை வரும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பிறகு அவர தலைக்கில் உள்ளதே மாறிட்டு ஆள் மாறிட்டா. அப்படி நடக்கும். அதாவத்தும் கான்னகு வடியும் ஹமீம். உங்களை மதிக்காத ஒரு கூட்டத்துக்கு மத்தியில நீங்க அல்லாஹ்வுக்கான முயற்சி செஞ்சா அவர்கள் உங்களுடைய உயிர் விரோதிகளாக இருந்தாலும் உற்ற நண்பர்களாக மாறுவார்கள். இதெல்லாம் அதுல ரெண்டு மைதானத்து. அவங்களோட மதிக்கிற கூட்டத்துக்கு மத்தியில நீங்க உங்களோட நுபுவத்துடைய உழைப்பை செஞ்சு காட்டுங்க, அப்ப உங்களுடைய அந்த பொறுப்பை சுமக்கிறார்கள் உருவாக்குவார்கள். அவங்களுக்கு பகரமாக உங்களுடைய கவலை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்துற கூட்டம் உருவாக்குவார்கள். இருக்குல்ல, அதுக்குள்ள உங்களுடைய இழிவுபடுத்துற கூட்டம் இருக்கிற, மதிக்காத கூட்டம் இருக்குது, உங்களை பத்தி என்ன கணக்கெடுக்காத கூட்டம் இருக்குது, அவங்களும் மட்டும் இஹ்லாஸ்ல பாடுபட்டா அவருடைய விரோதத்தின் அளவு நட்பு மாறும். சில பேசப்படும். நபியை கொல்ல வந்தவர் எப்படி மாறினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேச்சுக்கு மதிக்காம நோவினை ஏற்படுத்துறது. ஹக்கமம்னு கைசான் செஞ்சவே என்ன, ஹக்கமம்னு கைசான் செஞ்சது என்ன, ரசூலுல்லாஹ் நீண்ட தாவத் கொடுத்தாங்க, அவர் கணக்கெடுக்கல. அந்த தாவத்தை கணக்கெடுக்காததின் மூலமாக உள்ளத்துக்கு நோவின் ஒன்று வருவதானே, இன்னொரு நோவிதான் இல்லையா, மாறி பேசல, அதை அட்டாக் பண்ணி பேசல, நபியை கேவலப்படுத்தி பேசல, மௌனத்தின் மூலமாக நோவினை கொடுத்தது. நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ளாம அது மௌனமா இருந்தார். அந்த நோவின அதை கூட உமருக்கு ஏற்றுக்கொள்ள இயலாது. யார சொல்லலாம், தானி அவரி உனக்கு பயம் ஹாவியா, யார சொல்லலாம், இங்கே நோவின போறீங்க, ஆளை எனக்கு தாங்க, கழுத்தை விட்டு ஹாவியா கணிப்புறது, நீங்க கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஏற்கனவே நபியில கழுத்தெடுக்க போனவர், இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மௌனத்தின் மூலமாக நபியுடைய உள்ளத்தை நோக வைத்தால் அவண்ட கழுத்தை எடுப்பேன் என்ற அளவுக்கு தன் அப்படியோ படைத்தார். இதங்க எங்களை மதிக்காத ஒரு கூட்டத்தின் மத்தியில் நாங்க எங்களை ஹக்க நிறைவேற்றது. அதனால கியாமத் நாள் வரும் வரையிலையும் எங்க ரெண்டு மைதானம் இருக்கும். ஒன்று எங்களை வரவேற்கிற மைதானம், என்னொன்று எங்களை கணக்கெடுக்கிற மைதானம். ரெண்டும் எங்களுடைய மைதானம் தான், ரெண்டும் எங்களுடைய உழைப்பு தான். இது தாலிமுக்குரிய மைதானம், அது தப்லீகுரிய மைதானம். ஆனால் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, முஃப்தி கிஃபாயத்துல்லாஹ்வுக்கு,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி நுபுவத்துடைய உழைப்பிட ஆரம்பத்திலேயே தாலீமும் நடந்தது, தப்லீக் நடந்தது. உள்ளுக்கு நடந்தது தாலீம், வெளியே நடந்தது தப்லீக். ஆனா ரெண்டுமே கிடையாது பொறுப்பு தான். வெளியில உள்ள மைதானத்துல உழைப்பு வச்சுதான் உள்ளுக்காக்களை கொண்டு வர வேண்டும். இந்த வெளி மைதானத்தின் உழைப்பு விடுபட்டா இந்த உள் சூழலும் அப்படியே படிப்படி அப்படி இல்லாம யூனிசியாவில இருந்து மாணவர்கள் இங்க வந்து ஓதுறாங்க. எங்க ஹாஷிமி மதுசாவில வந்து ஓதுனாங்க. அவனை கேட்ட நாட்டுடைங்கள சொன்னா டுனிசியாவில் இருந்தது இன்றைக்கு எப்படி லசூர் இருக்குதோ உலகளாவிய பாரிய ஒரு பல்கலைக்கழகம், அது பிரான்ச்சுகள் இருக்குது பல இடங்களையும் மிஸ்ரில். அப்படி ஒரு பிரபல்யமான பிரமாண்டமான ஒரு வளாகம் தான் ஜைத்தூன் சொல்லக்கூடியது. ஜைத்தூன் வளாகம் அவ்வளவு பிரமாண்டமான ஒரு பல்கலைக்கழகம், ஒரு ஜாமியா தூணில இருந்தது. எப்ப பிரான்சுடைய ஆதிக்கத்துக்கு கீழே அது வந்துச்சோ அப்படியே படிப்படியாக மதரசாவுடைய நாமமே இல்லாமலுக்கு ஆக்கிட்டாங்க. நாங்கள் ஒரு மதரசாவுண்டியில் ஓதுற சுதந்திரமாக தரபியத்துட ஒரு மதரசாவுண்டியில் உலகத்துக்கு எளிமை கொடுத்த இடம் ஒன்றுக்கும் இல்லாத இடமாக மாற்றப்பட்டு விட்டது. அப்படி இல்லாம அழிஞ்சு சைனாவில இருந்து ஜமாத் ஒன்று வந்தாங்க. ஹசரத் ஜின்னா சலாமத்துடைய காலத்துல அப்ப அஹமத் மௌலானா ஒரு மரக்கத்துல தான் அந்த விஷயத்தை சொன்னார். உலமாக்களுடைய சபைதான் சொன்னார் அந்த விஷயத்த. அப்ப அந்த ஜமாத் வந்த உடனே சைனா என்ன எல்லாம் அழிக்கப்பட்டு அப்படி போனது. 86 அல்லது 87ஆம் ஆண்டுல இஸ்மாயில் ஹசரத் அங்க போனாங்க, சைனாவுக்கு ஒத்து போனாங்க. அப்ப ஹசரத் போயிட்டு வந்து சொன்னாங்க, நாங்க ஒரு மாநிலத்துக்கு போனோம் சைனாவுல. அந்த மாநிலத்துல 600 பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டது. ஒரு மாநிலத்துல மட்டும் 600 பள்ளிவாசல் அப்படியே உடைச்சு தரமட்டமாக்கப்பட்டது. உடைச்சதெல்லாம் முஸ்லீம்கள் தான், முஸ்லீம் வாலிபர்கள் தான் உடைச்சாங்க. முஸ்லீம்கள் உடைப்பாங்களான்னு சொல்றோம். அது இப்ப கொஞ்சம் சமுதாயத்தை போய் அப்படி பார்க்கறத உடைப்பார்கள் என்று இப்ப விளங்குது. 10-15 வருஷத்துக்கு சொன்னா இது பொய்யாயிருக்கும், முஸ்லீம்கள் உடைப்பாங்களா? யஹூதியில் யாராவது முஸ்லீம் பேரை போட்டு உடைச்சிருப்பாங்க இலை செய்யற மாதிரி. இதுக்கு எங்கேயாவது கொண்டு வச்சுட்டா முஸ்லீம் பேர் தான் வரும். அது முஸ்லீம் இல்ல. ஒரு யஹூதியை வந்து அந்த முஸ்லீம் பேர் வச்சா முஸ்லீம் தான் வரும். மீடியாவுக்கு ஏதாவது ஒன்றை அநியாயத்தை செஞ்சு போட்டு ஆளை பிடிச்சி கைது செஞ்சு அவனோட பேரை கேட்டா முழு பேரும் முஸ்லீம் கொடுப்பான். மீடியாவுக்கு முஸ்லீம் தான் வரும். செஞ்சிருப்பான் யஹூதி, ஆனா வந்துருச்சு முஸ்லீம் சொல்லி. அப்படிதான் நடந்துச்சு வச்சோம். அப்படி நடக்கல. இது முஸ்லீம்கள் தான் உழைச்சார்கள். அவ எப்படி உடைச்சிருப்பாங்க? முஸ்லீம்கள் பள்ளியை உடைப்பாங்களா? முஸ்லீம்கள் பள்ளியை உடைப்பாங்களா? முஸ்லீம்கள் சரியத்துக்கு எதிராக பேசுவாங்களா? பேச ஆரம்பிச்சுட்டாங்க, பேசுறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் போக பள்ளி உடைப்பாங்க. ஷரியத் வானாது பொருத்தம் இல்ல, முழு ஷரியத்தின் ஒவ்வொரு பகுதியா இப்ப ஒவ்வொரு பகுதியா இது வானாது அது வானாது இது பொருத்தம் இல்லை என்று முஸ்லீம்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது குரல் கொடுக்குறாங்க. ஷரியத் வான், ஷரியத்தின் இந்த பகுதி வானான்னு குரல் கொடுக்குற முஸ்லீம் உருவாயிட்டாங்க. அப்புறம் இந்த ஜுசுல இருந்து அப்படி குள்ளிக்கு மாறும். கடைசியில இந்த நாட்டில் வாழ்ந்தா இஸ்லாம் பேச இயலாதுன்னு முஸ்லீம்கள் பேசுவாங்க. அடுத்து ஈமான் எல்லாம் தேவையில்லாத முஸ்லீம்கள் பேசுவாங்க. அது அப்படி படிப்படி அப்படியே வளர்ந்து போகும். இன்னொரு வித்து முளையம் விட்டுச்சுண்டா இதுல எதிர்காலம் பெரிய ஒரு விருட்சம் தான் இது. அதை விட்டு கூட வேலையை பாருங்க. இல்ல வித்தொன்னு முளையம் விட்டுட்டு சும்மா தட்டிட்டா உடைஞ்சு போறதுதான், தட்டிட்டா உடையிறதுதான். ஆனா அதை விட்டுட்டா அது வளர்ந்து பெரிய ஒரு பிரமாண்டமான விருட்சமாக மாறிடும். இந்த போக்கு அப்படித்தான் வரும். அந்த சைனாவுடைய ஜமாத் வந்த உடனே அசோஜி ரமத்துல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பொறுப்பு கொடுத்தாங்க. அவங்க எனக்கு தான் அதற்கு பொறுப்பு தந்தாங்க. என்ன தெரியுமா அவங்களுக்கு செய்யணும்? இப்ப சைனாவில் இஸ்லாத்தின் அடையாளங்கள்லாம் அழிச்சு ஒடிச்சு பள்ளியெல்லாம் அப்படியே நொறுக்கப்பட்டு தலைமுட்டமாக்கப்பட்டு மதரசாக்களை இல்லாமல் ஆக்கப்பட்டு இஸ்லாத்திலே நினைவு சின்னங்கள் பார்க்க இயலாத நிலையில அந்த ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால இவரை கூட்டி போய் பெரும்பெரும் மதரசாக்கள், பெரும்பெரும் மஸ்ஜிதுகள், அங்க நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் கொண்டு போற காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் காட்டிட்டு அப்படி வந்தா இவங்களுக்கு ஈமானை உணர்வு தூண்டப்படும், சந்தோஷமா இருக்கும் அப்படி சொல்லி ஒரு சபர் நடத்துறாங்க. லக்னோ அங்க கூட்டி போக சொல்லி அங்க தேவ்பந்த், சாரம்பூர் இப்படியான அப்படி சபர் வந்து தேவ்பந்துல பிரமாண்டமான மஸ்ஜித் வந்து கட்டிருக்கிறாங்க. பெரிய மஸ்ஜித் வந்து ஆட்டினாங்க, பெரிய பள்ளி. இந்தியாவிலே ஒரு போதுமான ஒரு பெரிய பள்ளிகள் ஒன்றுதான் இது. அந்த ஜமாத்துல வந்த சொன்னாங்க, என்னுடைய சைனாவில் பள்ளி ஒன்று இருக்குது. அந்த பள்ளியுடைய ஹவுது சைனாவில் இருக்கிற அந்த பள்ளியுடைய ஹவுது உங்களுடைய இந்த முழு மஸ்ஜிதை உடைய பெருசுன்னு சொன்னாங்க. இவர் பெரிய மஸ்ஜித் காட்டுறாரு. அவசரம் எங்கட ஹவுதை விட இந்த பள்ளி சிரிச்சுன்னு சொன்னாங்க.
இந்த பிரமாண்டமான பள்ளியை விட பிரமாண்டமான ஹவுது எங்கிட்ட இருக்குது. அப்ப நான் பள்ளி எவ்வளவு பெருசா இருக்கு. அப்ப என்ன நடந்தது சைனாவுக்கு கேட்டா, இவ்வளவு பிரமாண்டமான மஸ்ஜித் இருக்கணும்டா அவ்வளவு தீண்டார்கள் இருந்திருக்கணும், அவ்வளவு உலமாக்கள் இருந்திக்கணும், அவ்வளவு தீன் இருந்திக்கணும். பிறகு அழிவு எப்படி வந்தது என்று அழிவு வந்த வழியை சொன்னார். எங்கட மதரசாக்கள் இருந்தது, மஸ்ஜிதுகள் செழிப்பா இருந்தது, ஹான்காக்கள் இருந்தது. மூணும் நுபுவத்துடைய அடிப்படையில் விஷயங்கள். பேசத்துடைய அடிப்படை 3 உசூல்கள் தான் இந்த 3 இடங்கள்: மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், ஹான்காக்கள். ஆயாத்தையும் வைசக்கியும் ஒய்யாலியும் கிதாபுல் ஹிக்மா, இந்த 3 இடத்துல இருக்கிறது. அப்ப என்ன நடந்தப்ப சொன்னாங்க, மஸ்ஜிதுல இமாம் மாமூங்கள் அந்த தொடர்பு, அங்க வார இமாமங்களுக்கு இமாம் சொல்லியிருப்பார், அவங்களுக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். இந்த தீன் இந்த விஷயங்கள் இமாம் மாமூமுடைய தொடர்புகள் அப்படியே பரிமாறப்படும் அந்த வட்டத்துக்குள்ள. அங்கே மதரசா உஸ்தாது மாணவர்களும் தாலி மூலமாக வந்திருக்கிற உஸ்தாத்மார்கள் மாணவர்கள் இங்க படிப்பார், அதுல முன்னேறி கொண்டு போவார்கள். அங்கெல்ல ஹான்கா ஷேகும் முரீதும் அவர் ஷேக் தன்னை பையத் செய்ய முரீதிங்களுக்கு மட்டும் தர்பியத் கொடுத்து கொண்டு அவங்களை பாதுகாத்து கொண்டு பக்குவப்பட்டு கொண்டு போவார். இந்த 3 பேரும், அந்த ஷேக்கும் இந்த இமாமும் இந்த உஸ்தாதுமார்களும் தங்களை தேடி வந்த கூட்டத்தோட மட்டும் தங்களுடைய ஃபிக்ரை வரையறுத்துக் கொண்டார்கள். இந்த மஸ்ஜிதுக்கு வெளியில உள்ள மக்கள், இந்த ஹான்காக்கு வெளியில் உள்ள மக்கள், இந்த மதரசாக்கு வெளியில் உள்ள மக்களை பத்தி இந்த 3 பேர் யாருமே கவலைப்படல. பொதுவா எல்லா காலத்திலையும் தான் மஸ்ஜிதுக்குள்ளையும் மதரசாக்குள்ளையும் அடங்குற கூட்டம் 100ல ஒரு 5-10% தான், 5-10 போவாது. 90% மேல இந்த 3க்கு வெளியில் உள்ள ஆக்கள், 3க்கு வெளியில் உள்ள ஆக்கள் தான் இந்த மதரசாக்கு வெளியிலையும் மஸ்ஜிதுக்கு வெளியிலும் ஹான்காக்கு வெளியிலே இருக்கிறாங்க. பெரும்பான்மை கூட்ட முஸ்லிம்கள் இதுக்கு அடங்கல்ல. ஹான்கால கொஞ்சம் பேர், மஸ்ஜிதுக்குள்ள கொஞ்சம் பேர், மதரசாவுக்கு கொஞ்சம் பேர். உலமாக்குடைய முழு பிக்கரும் இந்த 3க்குள்ள மட்டும் அடங்கிச்சு. உங்களை பெரும்பான்மை மக்கள் விடப்பட்ட அவர்களை இந்த நாஸ்திகவாதிகள் பிடித்தார்கள். அவர்களை துனியா 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 துனியாவுடைய முன்னேற்றம், துனியாவுடைய முன்னேற்றம், துனியாவுடைய செழிப்பு, துனியாவுடைய தொழில் வளம் அப்படின்ற கருத்துக்களை நச்சுக்கருத்துக்களை போட்டு 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 அவருடைய சிந்தனை அப்படியே திருப்பி இப்ப அவங்களுடைய முழு சிந்தனையில பதிஞ்சது துனியா தான். உலக முன்னேற்றம், செழிப்பான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல ஆடம்பரம் அப்படின்னு தான். இப்ப அந்த அந்த சிந்தனையோட இந்த பள்ளியை திரும்பி பார்த்தா தேவையில்லாத வேலை, மதச தேவையில்லாத வேலை அப்படின்னு முதல் சமைச்சார். இந்த முஸ்லிம் வாலிபர் எல்லாரும் வெளியில இருந்தார்கள். இவங்க ஈமானி தாவத் கொடுக்கல, அல்லாஹ் பத்தி சொல்லல, ஆபத்தை பத்தி சொல்லல, சோக்கியம் பேசல, நரகம் பேசல. அதனால அவர்கள் நாஸ்திக கருத்துக்களை போட்டு அவர்கள் அப்படியே உங்களே கழுவியாச்சு. குறை கேட்டாங்க, இந்த மஸ்ஜித் தேவையா, இதுக்கு எவ்வளவு உங்களோட ஃபண்ட் போகுது, அது சந்தா போகுது, இவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளி தேவையா, பிரம்மாண்டமான மதரசா தேவையா, இதனால உங்களுக்கு என்ன நடக்குது? அதெல்லாம் சின்ன சின்ன வேலை, என்ன பிறந்தா பேர் வைக்கிறது, கத்தனா செய்யறது, கபில் சொல்லி கொடுக்குறது, இதெல்லாம் சின்ன சின்ன வேலைக்கு இவ்வளவு பிரமாண்டமானது தேவையில்லையே, அது இங்கே செஞ்சு கொள்ளாமே, அதை சரிமாய்தான் வழங்குது. அதனால இவைகள்லாம் அடித்து நுரைக்கி போட்டு உங்களோட ஃபண்டெல்லாம் போட்டு தொழில்களை வளர்ப்படுத்தி சந்தோஷமா வாழுங்க சொன்னா சரியா தான் பட்டுச்சு. அதனால அந்த முஸ்லிம் வாலிபர்களே சோப்பு தொப்பிகளை அடையாளமா போட்டுக்கொண்டு மஸ்ஜிதுகளை உடைத்திருக்கிறார்கள். எப்போதும் உலமாக்கள் முக்கியஸ்தர்கள் தங்களுடைய உழைப்பின் நுபுவத்தின் உழைப்புல ஒரு பகுதியை மட்டும் பார்த்துட்டு மறுபகுதியை வீணாக்கினால், இந்த வீணாக்கப்பட்ட மறுபகுதி இந்த பாதுகாக்கப்பட்ட இந்த சிறுபகுதியை அழிச்சு போட்டு, அல்லது இவர்களுக்கு செயலிழந்து போவார்கள். வெளிப்பது உலமாக்கள் போய் ஷரியத்தை பேசுறது எங்க? மசாக்குள்ளையா மசாவுடைய ஷரியத் பேச போறோம் இல்லையே, வெளியில பேசணும். வெளியில பேசுறது மக்கள் ரெடி இல்லை, ஷரியத் கேட்க ரெடி இல்லை. அப்ப உலமாக்கள் பேசுற ஷரியத்தை கேட்கறதுக்கு பொதுமக்கள் ரெடி ஆகணும், அதுக்கு அங்க பாடுபடணும். அதனால 2 உழைப்பு எங்களுக்கு தரப்பட்டது. அதனால ரெண்டும் செய்யணும். ஆனா செய்ய இயலாம இருக்குது. எப்படி செய்யறது என்ற பிக்கிற முதலாவது கல்வி தருகிறது. 2 செய்ய இயலாத கஷ்டம்தான். 2 சாத்தியம் அங்க இங்க எப்படி ஒரு டைம் எப்படி 2 இடத்தை கொடுக்குறது? காலையில சுபபுர ஹிபுது மாசா இருக்கு, காலையில மஷூராமி இருக்குது, என்ன செய்யற? மாரிபுரம் மஹல்லாவில் இருக்கு, மாரிபுரம் தரிசனம் இருக்குது, காலா இருக்குது, என்ன செய்யறாரு? 2 எப்படி ஒரே நேரத்தில் செய்யறாரு? அதெல்லாம் தூக்கி விஷயங்கள் அப்படி பேசலாமா? இல்லையே. 2 செய்யணும். ஆனா 2 செய்யலாம் இருக்குது. 1 தான் செய்யலாம். ஆனா 1 மட்டும் செஞ்சு சரி வராது, 2ஐயும் செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். எப்படி செய்யறது? யாரெல்லாம் வழிகாட்டு உள்ளத்துல கவலை வந்தா அல்ல வழிகாட்டுவார்.
தப்லீக் வந்து வழி திறந்தது போற வேலை இல்லை, அது கோவக்கள் வழி திறக்கிற வேலை. யாராவது வழி திறக்கட்டும், வழி திறக்க நீயத்தோண்டு இருக்கின்றால் கடைசி வரை இருக்க வேண்டியதுதான். ஒருத்தர் உழைப்பு வந்து வழி திறந்து செய்யற வேலை இல்லை, செஞ்சு போக்கள் வழி திறக்கிறதான. ஏன் இது ஈமான படிக்கிற பாடம், அதனால ஒன்றும் இல்லாம இருக்கும், எல்லாம் நடக்கும். அதனால யக்கீன படிக்கிறது. அதனால அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். முதல் உறுதியான நியத் வைக்கிறது என்னென்று விளைய சொல்றது. உம்மத்துடைய பொதுமக்களுடைய பகுதி எப்ப உழைப்பு விடுபட்டுமோ அது பழுதா போய் அந்த பழுது இங்கே வந்து பழுதாக்கும். அந்த பழுது எங்களை சும்மா விடாது, அந்த பழுது வந்து இங்கேயும் தாக்கும். சும்மா சும்மா உதாரணம் வந்து சாதாரண ஒரு ஆளுக்கு ஒரு 7-8 பிள்ளைகள் இருக்குது, 7-8 பிள்ளைகள் இருக்குது. ஆள் ஒரு படியும் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டான், ஸ்கூல் விட்டு ஒழுங்கா படிக்கவும் இல்லை, மாசா பண்ண ஓடி வந்துட்டான். அப்படியே சூழலை கெட்டு போய் இப்ப அவனுடைய செயல்பாடுகள் சமூகத்தில் விமர்சனமா வருது. உங்களோட மகன் தானே, என்ன கடும் மோசமா அப்படி எல்லா இடமும் பேசுறாங்க, கவலையா இருந்துச்சு அங்க அதுல இதுல அப்படி இப்படி அப்படி மகன் மோசமாயிட்டான், உங்களோட மானம் போகுது, என்ன நடந்தது, அதை நாங்க கவனிக்கலையா என்று ஒரு ஆள் கேட்கிறார். இதுக்கு என்ன பதில் சொல்றாண்டா, இல்ல எந்த மூத்த மகன் தான் முஃப்தி சாப் இருக்கிறார் இந்த பள்ளியில, 2வது மகன் டாக்டர் ஆகிக்கிறார், இன்னொரு மகன் யூனிவர்சிட்டியில் இருக்கிறார், கடைசி இவருக்கு முந்தின மகனும் மதசால் ஓதிக்கொண்டிருக்கிறார். இதுக்கு பதிலாது கேட்கிறவன் பழுதாப்புன்னு ஒரு மகன் ரோட்டவே தெரிகிறான், அங்க போய் படிய மாட்ட குடிக்கானாம், இங்க போய் இரவு ஒருத்தை செஞ்சானாம், அப்படி கொஞ்சம் மோசமா அப்படி ஒரு பள்ளியிலே கூட மகனை பத்தி அப்படி பேசினாங்க, சரியில்லையே என்று கேட்டதுக்கு பதில் என்ன, இல்ல எந்த மகன் அந்த ஊர்ல முஃப்தியா இருக்கிறார், எந்த மகன் இங்க மதசால் ஓதி கொடுக்கிறார், இன்னொரு மகன் டாக்டரா இருக்கிறார், மற்ற மகன் யூனிவர்சிட்டி போகிறார், கடைசிக்கு முந்தின மகனும் போதி கொண்டிருக்கிறார். இதுக்கு பதிலாது சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இல்ல இந்த மாசாவுல 100 பேர் ஓதி கொண்டிருக்கிறாங்க, 50 உலமாக்கள் வெளியாகிட்டாங்க, 5 முஃப்திமார் வெளியாகிறாங்க, எங்களுடைய ஸ்கூல்ல 8 டாக்டர்மார் பாஸ் அவுட் ஆகி போகிறாங்க. இதாவது பதிலாது எதுக்காக பதில் இல்லை வந்து, அது வேற இது வேற. அவன் பேசுறது பழுதா போன பகுதியை, பழுதா போன பகுதியை பத்தி பேசுறதுக்கு பதில் சரியா போன பகுதியை காட்டுறதா இல்லையே வந்து. அந்த கை வலிக்குன்னு சொன்னா முழுவிடமும் வலியில தான் விடுபடுப்போங்க சொல்றது, கை மட்டும் தான் வலிக்குது, மற்ற உடம்புல மற்ற எவ்வளவு பகுதி அது ஒன்றும் வலியில தானே, அப்படியா இல்ல இந்த வலி அப்படியே பரவி முழுவிடமே வலியாக்கி போட்டோம். அதான் சமுதாயத்துக்கு பழுதா போன பகுதியுடைய கவலை வராத வரையில சீரான போன பகுதி பழுதாவே வைக்கணும். அதான் அனுபவத்தின் உழைப்பு, இந்த அமானிதம் இது எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இந்த இல்ம நுபுவத்தை சுமந்த நாங்க அதில் மறுபடியா ஜுஹுது நுபுவத்தை சுமந்தம்டா அல்ல அதுல மிகப்பெரிய பறக்கத்தை மிகப்பெரிய உதவி எல்லாம் செய்வான். இன்றைக்கு மாஷா அல்லா உலமாக்கள் மூலமாக பெரும் பெரும் வேலைகள் வாங்கப்படுகிறது. சாதாரணமாக ஆக்களை விட ஒரு ஆலிமுடைய பிக்கர் சுமக்கப்படக்கல, அவர் ஊருக்கள்ல நாடளாவிய ரீதியில அவருடைய விஷயங்கள் பாவிக்கப்படுது. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால வேலை செய்யல, லேடி சமாத் போயிருந்தோம். அப்ப இங்க 2 முஸ்லிமா இங்க ஓதிட்டு அங்க இஃப்தா செஞ்சுட்டு தவறாது செஞ்சுக்கிட்டு தாசு செஞ்சுக்கிட்டு இஃப்தா முடிக்கிட்டு வருஷத்து வேலை செய்யறாங்க. அப்ப அவங்களும் இந்த ஜமாத்து கூட வந்து உதவிக்கு 2 தான் இருந்தா. அப்ப ஒரு நாள் போனா ஒரு மஷூரா உண்டு, உலமாக்களுடைய மஷூரா உண்டு நடக்குன்னு சொல்லி போனாங்க. என்ன மஷூரான்னு கேட்டா, வருஷத்து முடிச்சாக்கள் இப்ப முடிச்சு கொண்டிருக்கிறார்கள் இனி போக இருக்கு, அப்படி முக்கியமான தாவத்துல பிக்கிரில் உள்ள உலமாக்கள் மட்டும் ஒன்று கூட்டி ஒரு மஷூரா ஒன்று நடந்தது. யார் இருந்தா அங்க பெரிய ஒரு ஆலிம், ஒரு முக்கியமான முஃப்தி சாப் பேர் வந்து, அவர் வந்து வெனிசுலாவுல ஒரு சில்லா ஒன்று முடிச்சார். வெனிசுலாவில் சில்லா முடிச்சுட்டு வரப்போறார். கனவுல அப்துல்லா பின் அப்பாஸ் அவன் சொன்னாங்களாம், என்னுடைய பிள்ளைகள்லாம் முருத்ததா போயிருக்கிறாங்க, விட்டுப்பட்டா போறீங்கன்னு கேட்டாங்க. அந்த கனவு அவர் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. உண்மைய நிலைமை அப்படித்தான், சஹாபாக்கிற பரம்பரை களிமா தெரியாம இருக்கிறாங்க. அப்படி வந்து அவர் யோசிச்சார், இந்த நாடுகளுக்கு வக்து போறதுல ஹிஜ்ரத் போகணும், வக்து போய் 40 நாள் விட்டுப்பட்டு வரையலா, விட்டுப்பட்டு வர கதையில அங்கே இருக்கணும். இதுக்கு தஸ்லீம் ஒன்று பண்ணார். உங்களை யாரு இந்த அர்ஜென்டினா, வெனிசுலா, பிரேசில், இப்ப அதை சுற்றி உள்ள நாடுகள், இந்த நாடுகளுக்கு ஹிஜ்ரத் போறது அங்கேயே இருக்கிறது. மாஷா சவுத் ஆப்பிரிக்கால உலமாக்கள் சுமந்தாங்க. நாங்க நின்ற தங்கின வீடுகள் 5-6 வீடுகள், அதுல சொன்னது என்ன, இந்த 2 பிள்ளைகள் வெனிசுலால இருக்கிறாங்க, எங்கட ஒரு பிள்ளை வைஃபுடைய கூட்டி போய் இந்த அர்ஜென்டினாவில் இருக்கிறார், 2 பிள்ளை இந்த நாட்டில் இருக்கிறார். அவங்க அப்படியே குர்பான் செஞ்சுட்டாங்க. அது பெரிய வேலை, அவங்களோட லக்ஸரி லைஃபை விட்டு போட்டு அங்க போய் இருக்கிறாங்கன்னா அது சாதாரண வேலை இல்லை.
வசதிக்கான அவங்க சாதாரண இது இல்லை, பெரிய பெரிய பணக்காரர்கள் அவங்களோட எல்லாமே லக்ஸரி லைஃப் தான் அவங்களது. அதை விட்டு போட்டு அங்கே போய் அப்படியே லைஃப் கிடைக்காது, நோமல் தான் இருக்கிறாங்க. உண்மையிலே மிகப்பெரிய ஒரு குர்பானி ஒன்று தான் இது. அப்போ அதில் எங்களுடைய சொல்லணும் சேர்ந்து வர்றாரு அனிஸ் முஃப்தி, அவங்க தெரிஞ்சு கடுகஸோட அனிஸ் சுனேஷ் 2 பேருக்கும். அதில் அனிஸ் தான் போய்க்கிறார், அவரோட அவரும் பொலிவியாவுக்கு போய்க்கிறார், அங்கே இருக்கிறார். என்னோட ஜமாத் வந்து இப்போ நோம்புல போயிட்டு வந்தாங்க, 3 மாதம் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த ஜமாத்தில் அனிஷாபு சந்திக்க அவர் சொன்னார், நான் போய் வேலை செஞ்சோம், எங்களோட வேலையுடைய முக்கியமான காவுசாரி என்ன நடந்தது சுருக்கமா சொன்னால் நாங்கள் போய் ரோட்டாவில் போய் எங்களுக்கு ராகுபுரம் அது ஒன்றும் இல்லை, யாருமே இல்லை, முஸ்லீமே தெரியாது. இப்போ எங்கள் ராகுபுரம் பிடிக்கிறேன். நாங்கள் ஒரு மகளால் இருப்போம், 3 கிலோ கார்கூன் மசோஜா ஒத்துழைமையில் அதனால் கஸ்து செய்யலை என்று. காண்ட எல்லாம் முஸ்லீம்கள் தான், ஆனால் கஸ்து செய்கிறது கார்கூன் இல்லை. நாங்கள் காண்றது முஸ்லீமே இல்லை, பிறகு எப்படி தப்லீக் செய்கிறாங்க செஞ்சாங்க. தப்லீக் முடிவு 65 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. வந்து ஒரு 10 நாளையில திருப்பி அனிஸ்மூர்த்தி கால் பண்ணியிருந்தாரு. இப்போ 65 105 ஆபைத்துன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாரு. கஸ்து எப்படி தெரியுமா, 2 வருஷமா விட்டுருவான், போங்க அப்படி போங்க, ஏதாவது கிடைச்சா பாருங்க அவளிட்டு போறது. ஒரு நாள் வந்து கேட்பாரு, இவங்களோட தோட்டத்தை பார்த்துட்டு கேட்பாரு, தாடி டிப்பா அதெல்லாம் பார்த்துட்டு, நீ அல்லா வாண்டு கேட்பாரு, அல்லா வாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றது? சொல்றது விலங்கல்ல அவர் தெரியும், இந்த பாசிங் கஷ்டமே அவங்களோட அவர் சொல்றது நான் அல்லான்னு சொல்லுவாரு, நான் அல்லாண்டு. அது பேர் முழிச்சுறாரு, நீ அல்லாவா இல்லை, அப்ப நான் அல்லா. அப்ப விளங்கப்படுத்துறதுக்கு வீட்டை கூட்டி போவார், வாங்க வீட்டை கூட்டி போவார். வீட்டை கூட்டி போய் பர்த் சர்டிபிகேட் வச்சுக்கிற மாதிரி அவங்க ஒரு சர்டிபிகேட் வச்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் இருக்காது. என்ன சனது, அவன் என்ன சனது, அவங்களோட இந்த நசபுடைய அந்த தொடர். எங்களோட வாப்பா வாப்பாடா இப்ப எங்களுக்கு எத்தனை வாப்பா தெரியும்? எங்க வாப்பாட பேர் தெரியும், வாப்பாட தெரியும், அவரோட வாப்பாட பேர் அதுக்கு எங்களை தெரியுமா இருக்காது? எங்களோட வாப்பாட பேர் தெரியுமா? வாப்பாவே தெரியாது. அவங்க அப்படி இல்லை, பரம்பரை 18 19 20 கட்டி போகுது. இந்த 19வது வாப்பா அல்லது 20வது வாப்பா யாரு தெரியுமா? அப்துல் அப்பாஸ் அதை எழுதியிருக்கிறாங்க, அல்லது மிக்தாத் பின் அஸ்வத் எழுதியிருப்பாங்க, அல்லது ஹுதைஃபத்துல் யமானிங்கிறது, அல்லது அபூதல் கஃபாரி. சொன்னா நான் பார்த்த 4 சஹாபாக்கள் பேரையும் பார்த்தோம் சொன்னாங்க. ஒன்று இதால் அது 4 உண்டு. அவங்களுடைய பேர்கள பட்டியலில் இந்த 4 பேர் ஒன்றுல தொடர் தான். 4 சஹாபாக்கள் எப்படியா நாட்கள் அவன் நினைச்சிருப்பாங்களா? இந்த பரம்பரையில குஃப்ருவை நினைச்சிருப்பாங்களா? இந்த பரம்பரையில சிறுக்குவை நினைச்சிருப்பாங்களா? அது அல்லாஹ் ஏன் தெரியுமா சொன்னார்? அவர் பார்த்தார், இவருடைய சின்ன வயசுல 2 வயசு 8 வயசு அறிஞர்ல இவரோட வாப்பா இல்ல, இவரோட அப்பா அல்லது அப்பாட வாப்பா, அவரு இப்படி சும்மா இந்த மாதிரி இந்த இதில் உடுப்பு கொடுத்திருப்பார், இவர் தாடி வச்சிருப்பார். அவருடைய பேச்சுக்கள் அல்லாஹ் அந்த வார்த்தை வந்திருக்கு. அது அந்த 5 வயசு 6 வயசுல காதுல பட்டு பதிஞ்சது. அந்த ஒன்று மட்டும் அப்படி பாக்கியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இஸ்லாம் கலிமா குர்ஆன் அது ஒன்றுமே தெரியாது. அல்லாஹ் அந்த வார்த்தை பட்டீங்க, அவர் அதிகமா அல்லான்னு சொல்லியிருப்பார். அப்ப இவர் சின்ன பிள்ளையாரி ஜெகல அந்த மட்டும் பதிஞ்சு, அப்ப எங்க அப்பாட அந்த இதுல அப்படிதான் உங்களை விளங்குது அதான் கேட்பார். இஸ்லாம் முஸ்லீம் தெரியாது, இந்த அல்லான்னு மட்டும் தெரியும், ஆனா அல்லான்னு என்னன்னு தெரியாது. அப்பதான் இவங்க விளங்கி கொண்டாங்க, இதுதான் விஷயம். அதை அவங்க தாவத்தை கொடுத்து மாஷா அல்லாஹ் மீண்டும் இஸ்லாத்தை. இந்த பொறுப்பு சவுத் ஆப்பிரிக்கால உலமாக்கு கொடுக்கப்படுது. நீங்க போய் அந்த நாட்டை ஹயாத்தாக்குங்க. அங்க போய் இருக்க 3 நிபந்தனை. அவங்க ஒன்று, அங்க போய் திருமணம் முடிக்க கூடாது. அவருடைய முடிச்சுதான் எல்லா அரபியும் நாசமா போனது. அங்க திருமணம் முடிக்க கூடாது. இங்க முடிக்கிட்டு எடுத்துட்டு போங்க, அங்க முடிக்க வர உண்டு. அங்க போய் தொழில் செய்யக்கூடாது. ஏன் தொழில் செஞ்சா இங்க ஆயிரக்கணக்கில் கண்டால் அங்க கோடிக்கணக்கில் கணக்கில் மயங்கி பேசுவார். அதனால தீனை கொடுக்கறதுல இருக்கிற தீன்களை தருவார். அது தொழில் செய்யக்கூடாது. 2 3வது, அங்க மஸ்ஜித்ல தொழுவிக்கணும். தொழுவிக்கிறது ஆள் இல்லை, நீங்க தான் ஆட்கள் தேடி போகணும். கஸ்தி செஞ்சு எங்கேயாவது ஒரு ஆளை 2 பேரை பிடிச்சு கொண்டு வந்து அவர் களிமா சொல்லி கொடுத்து அவருடைய பழைய இஸ்லாத்தை நினைவுபடுத்தி தொழுக ஆரம்பிக்கணும். அவருடைய பிள்ளைகளுக்கு ஆபாத்தா படிச்சு கொடுக்கணும். இதுதான் வேலை. இதுக்குள்ள யார் ரெடின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்டு அனுப்பப்படும். மாஷா அல்லாஹ் அதை கொண்டு அல்லாஹ்ல வேலைகளை வாங்கி கொடுத்தாங்க. இவங்க இந்த போன ஜமாத் இதுல ஒரு சேர்ச்சும் அப்படியே பள்ளியா மாற்றப்பட்டு ஃபாதரிங் இஸ்லாத்துக்கு வந்து அப்படியான ஒரு நடந்தது. சாதாரண மக்கள் தான் ஒரு ஆலிம் தேடி பார்த்தாங்க, அவருக்கு ஒரு ஆலிம் கிடைக்கல. தாக்களுக்கு 6 பேர் மட்டும் போனாங்க. அதனால எங்களுக்கு எல்லா தங்க மைதானத்தை வச்சிருக்கிறான். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முதல் இந்த ஃபிக்ர் எடுக்கிறது மலையிலியா சம்பந்த உழைப்பை கொண்டு வரக்குள்ள எல்லாரும் சொன்னா இது எந்த சாத்தியம் இல்லை. என்ன முஃப்திக்கு பார்த்து வச்சா இது யாரு வரப்போறா இருக்கு என்ன அஸ்ரஃபுல் சொன்னாங்க, இது பாமர மக்கள் குழப்பமாகுமே, உலமாக்கள் செஞ்ச அப்படி இது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி யாரும் ஏலாது. ஏன் இயலாது? ஏலும் அல்லாஹ் செய்ய வைப்பான் யக்கீனோட வழியானாங்க. அதனால இப்ப எங்களுக்கு நிலைமை என்னண்டா, தப்லீக் செய்ய டைம் இல்லை.
அஞ்சு மணி எங்களுக்கு ஏழாது ஒன்றுதான். ஆனா நீயத் வச்சே ஏழும். யூசுஃபுக்காக அனுப்பப்பட்ட அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட ஜமாத்து ஒரு ஆளை தஷ்கீல் பண்ணி அவர் வந்தார். நாசிர் கான் சாப் 50 வயசுல முதலாவது வக்து வரார். சூரத்து பாத்தியா ஓத ஆரம்பிக்கிறார். எப்படின்னா நாங்க டைமில் போட்ட டைம்ல ஹாஜி சாப் பயம் வந்தாரு. நாசிர் கான் சாப் முஸ்தஜாபு துவாவுடைய அந்தஸ்து அடைஞ்சிருந்தார் அப்படின்னு அவரை பத்தி பயானம் நடந்தார் செஞ்சார். அவர் போய் பெஷாவில் இருக்கக்கூடிய மௌலானா அப்துல் கஃபூர் சாப் அவர் இங்க வந்தார். வக்துக்கு ஸ்ரீலங்காவில இருந்து முடிச்சுட்டு போனார். மௌலானா அப்துல் கஃபூர் சாப் அவருடைய மாணவர்களை ரைவின்ல கண்டோம் என்ன கேள்விப்பட்ட பிறகு ரைவின் போக்குள்ள மசா கொண்டு வந்துருச்சு. பார்த்தோன்னு சும்மா யோசிச்சு இதுவா இவங்களா இருப்பாங்களா யோசிக்கல. அதுல ஒரு மாணவர் வந்தார். நீங்க தானா அந்த இடம் நாங்க தான் சொன்னாங்க. பிள்ளைகள் பாக்குகளை விளங்கினீங்க இந்த பிள்ளைகள் மௌலானா அப்துல் கஃபூர் சாவுடைய தரபியத்துல உள்ளாக்களாத்தான் இருப்பாங்க என்று விளங்குறத பார்த்தோன்னே விளங்கி நிற்கிறது. அவங்க தான் இவர் நாசிர் கான் சாப். இவர் 50 வயசுல சூரத்து பாத்தியா பாடமாக்கினால் தாவத்துல எப்படி இறங்கினார்ந்தா மௌலானா அப்துல் கஃபூர் சாப் அவர் மதசாவுடைய புதியரா இருக்கிறார். பெஷாவுல பெரிய ஒரு மதசாவில அவர்கிட்ட சொன்னார் மௌலானா முழு உலகத்துக்கும் தப்லீக் செய்ய போறோம் நீங்க தெரியுங்க. மௌலானா சொன்னார் இந்த பேச்சை கேட்டுட்டு சாத்தியமான விஷயங்கள் நாங்க ஊருக்குள்ளே எவ்வளவு விஷயங்களை எங்க செய்யறோம்னு யோசிக்கிறோம். முழு உலக தப்லீக்ன்றது கதை தானே நடக்கும் மாதிரி சொன்னார். எனக்கு முடிவற்று 2 ரூபா காசு இல்லப்பா, 2 ரூபா காசு இல்லாம இருக்கிறேன். நீங்க என்ன பேசுறீங்க முழு உலகத்துக்கு அப்படியே துவாசைங்க மூலம் கையை கொடுத்துட்டு போவல தாவத்தை பூர்த்தியாக்குறாங்க. அரகுர தப்லீக் இல்ல, அரகுர பேச்சு இல்ல, பேச்சை பூர்த்தியாக்கி முடிக்கணும். இடையில விட்டு போய் நடக்காது. நாம இடையில விட்டு போட்டு வந்துடுறது பேச்சு பூர்த்தியாச்சு. முதல்ல முடிவெற்றது 2 ரூபா காசு இல்லாம கடைக்கு போயிடாது. 2 ரூபா காசு எடுத்துதான் போகணும். நான் உங்களுக்கு என்ன சொன்னது முழு உலகத்துக்கும் தப்லீகுக்கு போறதுக்கு நீயத்து வச்சுக்கணும். அது 1 ரூபாயும் தேவையில்லையே, நீத்தானே வச்சுக்கணும். போங்க நீ சொல்லுங்க. யக்கீனுடைய பேச்சுகள் கல்வத்தோடும் திறக்கும். யோசிச்சா நான் நீயத்து வைக்கிறேன்னு சொன்னேன். சரி சும்மா தலையாட்டம் நடக்க போறல சொன்னா மௌலானா நினைச்சது ஒன்றுமே நினைச்சதெல்லாம் நடக்கிறல்ல, நீயத்து வைக்கிறது நடக்கிறல்ல, நீயத்தை கல்வில ஆழமா இறக்குன்னு நினைச்சுனார். இப்ப மௌலானாக்கு ஒவ்வொன்றா போகுது. படிப்பிச்ச பாடங்கள் போறது சொன்னார். இப்ப இறக்கிட்டேன் சொன்னா மௌலானா நீங்க முழு உலகத்துக்கும் போயே தீருவீங்கன்னு சொன்னார். நாங்க இப்ப 2007 போனோம் ரைவினுக்கு. அப்ப மௌலானா அப்துல் கஃபூர் சாப் அங்க வந்திருந்தார். ரைவினுடைய ஒரு ஆளின் சொன்னார் என்கிட்ட மௌலானா அப்துல் கஃபூர் சாப் வந்திருக்கிறார். அவர் உலகத்துல 3/4 நாடுகளுக்கு போய்த்தார். ஆதரவு வைக்கிறோம் மீதி காவாசி உலகத்தின் காவாசி போய்த்தான் தீர்வார்ட்டே சொல்லி அடுத்த வருஷம் இங்கே வந்தாரு. ஸ்ரீலங்கா போகல வந்துட்டார். ஸ்ரீலங்காவும் வந்துட்டாரு. நீங்க 2 ரூபா காசு இல்ல முடிவெட்டதுக்கு எங்க தபலி செய்யற இந்த நீயத்து தான் 1 ரூபாயின் தேவையில்ல இறக்குங்கன்னு சொன்னார். இறக்கினார். அல்லாஹ் வழி இழத்து வந்தோம். அல்லாஹ் எங்களை வேலை வாங்குவார். நாங்க வேலை செய்யறதில்லை. எங்களுடைய பிக்கரும் துவாவும் கவலையும் அந்த துடிப்பும் அந்த ஏக்கமும் நுபுவத்திலே உழைப்புடைய மறுபக்கம் இல்முடைய மறுபக்கம் உழைப்பே. நான் ஒரு பக்கம் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மறுபக்கத்தை என்ன செய்யறது? இந்த மறுபக்கம் பாலா போனா இந்த ஒரு பக்கமும் அது வீணா போய்த்திரும். அதனால அதுக்கு என்ன செய்யறது ஏலாம இருக்கிறே என்ற அந்த ஏக்கம் துவாவாக மாறி அல்லாஹ் கிட்ட போகும் என்றா அல்லாஹ் கிட்ட 1, 2 இல்ல 1000 கோடி அஸ்பாபுகள் இருக்குது. எவங்கத்தான் புத்தி கொண்டும் படுவதில்லை. அல்லாஹ் நாடினா நடந்துரும். ஒன்றும் இல்லாம எல்லாம் செய்யற ஒரு தாத்துக்கு பேர் தான் அல்லாஹ்னு சொல்றது. அது அல்லாஹ்வுடைய தாத்து நம்பிக்கை இன்ஷா அல்லாஹ் நாங்க இதுல எங்களை அர்ப்பணிப்பு செய்வோம். இந்த பரக்கத்தில் அடைவோம். எங்களை ஒரு ஆள் இல்ல, நாங்க ஒரு சமுதாயம். அதாவது குர்ஆன் இப்ராஹிம் பார்த்து சொல்றது போல இன்னும் இப்ராஹிமா கான உம்மத்தன் காணித்தன் இல்ல உம்மத்தவர் ஏதா அப்துல்லா மசூதனா மாதரத்தை பார்த்து சொன்னாங்க மாதர் உம்மத்துன்னு சொல்லி. ஆமா நாங்க ஒரு ஆள் இல்ல, இந்த ஒரு ஆளுக்கு பின்னால பல லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். வெளிப்படைஞ்சி நாங்க இந்த அமாயத்தை சுமப்போம், சில குர்பானி செய்வோம். எங்களை வரவேற்கிற பக்கத்திலையும் நாங்க செயல்படுவோம், எங்களை புறக்கணிக்கிற பக்கத்துக்கு நாங்க செயல்படுவோம். அல்லாஹ் நிலைமையில மாற்றி தருவோம். சார் கவலை சுமப்போமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாங்க சார் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ். நீயத் ஏழுமா ஏழானது ஏழாவதுதான், நிலைமை ஏழாதுதான். நாம நீயத் ஏழுமா இல்லையா? நிலைமை ஏழாது. எங்களுக்கு 3 கிலோ போக இயலாது. கையில காசு இல்லை, வர சம்பளம் முடியல, கடன் மிச்சமா இருக்குது. எங்க வக்து போறது அதெல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய கைதி மதத் யாருக்கு அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவின்ற சப்ஜெக்ட் படலையோ அவங்க சப்ஜெக்ட் அறவே படாது. அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவியை கொண்டு ஓடுகின்ற ஒரு ஓட்டமே தவிர இது அஸ்பாபோட ஓடுகின்ற ஒரு ஓட்டமே இல்லை. அதான் சொல்ல எட்டையும் வச்சு சொல்லுங்க. நாங்க இந்த வருஷம் 3 கில்லா எங்களோட வக்து போவோம். எப்பண்டு இல்லை, இந்த வருஷம் 3 கில்லா வந்து குறைஞ்ச ஜமாத்து போறதுக்கு யோசிக்கிறோம். சொல்லுங்க சார் யாருக்கு நீங்க தெரிஞ்சா? வெளிநாட்டு போற ஜமாத்தில் ஒரு ஆலிமண்டு கிடைக்காம சுத்தி கொண்டிருக்கிறான், தேடி கொண்டிருக்கிறான். நாங்க முயற்சி நீய தோண்டி இருக்குது. சில முயற்சி போம் இன்ஷா அல்லாஹ்.
அதில் நீங்கள் தைக்கின்றே இருந்த முயற்சிப்போம் சாலா. இந்த வருஷத்துக்கு இடையில எப்பயாவது நாங்கள் ஒரு வெளிநாட்டு ஜமாத்தோண்ட போகிறதுக்கு சாலா சரியாகும். அவையாக இருந்துச்சு மாஷா அல்லா. நீயத்தெல்லாம் கபூல் செய்வானாக, நிலைமையெல்லாம் சீராக்கி வைப்பானாக, அனைத்து தடைகளை எல்லாம் போக்கி வைப்பாயாக, அனைத்து நிலைமைகளை சாதமாக்கி வைப்பாயாக, மேலும் இந்த விளக்கத்தை எல்லாம் நசிபாக்குவானாக.